दक्षिणामूर्तिसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् मन्दस्मितमुकाम्भोजं महनीयगुणार्णवम् विवाभाषिणं शान्तं सर्वभूतदयापरम् भक्तवात्सल्यजननीं परमानन्दविग्रहम् ज्ञानानन्दं प्रपन्नोऽस्मि निर्मलज्ञान உருவாய் உலகாய் மறுவாய் மலராய் மணியாய் கருவாய் உயிராய் கதியாய் உயிராய் குருவாய் ரகுவாய் அருள்வாய் வெற்றிவேல் முருகனுக்கு ஹரஹரோஹரா. சத்குருநாத மகாராஜுக்கு ஜெய். வாழ்க்கையில எல்லாருக்குமே ஒரு குறிக்கோள்ங்கிறது அவசியம். சமஸ்கிருதத்துல லட்சியம்னு சொல்றோம், தமிழ்ல அதையே தான் குறிக்கோள்னு சொல்றோம். குறிக்கோள் இல்லாத வாழ்க்கைங்கிறது யாருக்கும் பயன் இல்லாத ஒரு வாழ்க்கை. பசங்கள்கிட்ட கூட பள்ளிக்கூடத்துல என்ன கேட்பான்னா, நீ பெரியவனானவன யாராக விரும்புறேன்னு கேட்பான். அது ஒரு கட்டுரை போட்டி கூட வைக்கும். அதுக்கும் சும்மா எழுதுவோம், இன்ஜினியர் ஆகிறேன், டாக்டர் ஆகிறேன், யாரா போறேன்னு யாருக்கும் தெரியாது. முதல் மந்திரி ஆவேன், பிரதம மந்திரி ஆவேன், ஜனாதிபதி ஆவேன். நிஜமாவே ஒரு உயர்ந்த குறிக்கோள் வாழ்க்கையில இருந்து அதுக்காகவே ஒரு எண்ணத்தோட உழைச்சா அது அடைஞ்சுடலாம்னு சொல்றான். எண்ணிய எண்ணியாங்கு எய்துவர் எண்ணியர் திண்ணியராக பெறின் அப்படின்னு திருவள்ளுவர். சாதாரண ஒரு படகோட்டியோட பிள்ளை தானே அப்துல் கலாம். ரொம்ப ஏழை, ஆனா முன்னேறணுங்கிற எண்ணத்தோட உழைச்சார். தற்செயலா பெரிய மனுஷனான, உழைச்சு பெரிய மனுஷனான. அதே மாதிரி மேல்நாட்டுல படகோட்டியாகவே இருந்தவர் தான் பிற்காலத்து அமெரிக்க ஜனாதிபதியான அப்ரஹாம் லிங்கன். அதனால உழைச்சு முன்னேறக்கூடிய வாழ்க்கையில ஒரு லட்சியத்தோட இருந்துடுறா, நடந்துடுறது. இது சாதாரணமான விஷயம். நான் ஒரு இன்ஜினியர் ஆகணும், டாக்டர் ஆகணும், இல்ல ஒரு சயின்டிஸ்ட் ஆகணும் அப்படின்னு நினைச்சு உழைச்சு படிச்சு முன்னேறி அதே மார்க்கமா இருக்கணும். சும்மா வாயில வந்தபடி எல்லாம் இப்படி யாரே அப்படி யாரையும் சொல்லிவிட்டு பொழுதெல்லாம் வீணாக்கி இல்லையா. இன்னைக்கு நம்ம இளைஞர் சமுதாயம் பார்க்கிறோம், பெரும்பாலும் சினிமாக்காரன் பின்னாடி போறான், இல்ல அரசியல்வாதி பின்னாடி போறான் இல்லையா. கட்சியில சேர்ந்து உழைக்கிறான், ஆறனா லாபம் இல்லை. வெயில்ல எவனுக்காகவோ நின்று எவனுக்கோ போஸ்டர் ஒட்டி எவனுக்கோ கொடியை தூக்கி அவன் ஏமாத்த போறான். நம்மள சத்தியமா ஒண்ணும் பண்ண போறது இல்லை. சினிமாக்காரன் எப்பவோ நடிச்சது படத்துல பார்த்துட்டு அதுக்கு கொடியை கட்டின்னு அதுக்கு கத்தின்னு இருக்கான். அவன் காசு வாங்கிட்டு வீட்டுக்கு போயிட்டான். அடுத்தது கிரிக்கெட். இது மாதிரி நம்மளுடைய எண்ணங்கள், உழைப்பு, சிந்தனை எல்லாம் நமக்கு பிரயோஜனப்படாத இடத்துல வீணாரு. நமக்கு எது லட்சியம்னு மகான்கள் காட்டுறா அப்படின்னு கேட்டா, இதெல்லாம் அல்ப விஷயம். பெரிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டா, பகவான் நமக்குள்ளேயே இருக்கான். அறிவு வடிவமாக, அன்பு வடிவமாக, அருள் வடிவமாக நமக்குள்ளேயே இருக்கான். அந்த சைத்தன்ய ரூபமா இருக்கிற பகவான உள்ளபடியே உணர்ந்து அனுபவிச்சு, எது எல்லா இன்ப துன்பத்துக்கும் காரணமோ அந்த ஆதிமூல வஸ்துவோட கலந்துட்டா இன்ப துன்பம் இல்லாத ஒரு நிலைக்கு போயிடலாம்ங்கிறது தான் லட்சியம் இல்லையா. நீ யாராக விரும்புறேன்னு கேட்டா, நான் மந்திரியாக விரும்புறேன், ஜனாதிபதியாக விரும்புறேன், என்ன பெரிய பதவியில இருந்தா என்ன வேணா செய்யலாமே அப்படிங்கிறதுக்காக. சரி, எல்லாத்துக்கும் மேல ஒண்ணு இருக்கும் இல்லையோ, நீ அதுவாகவே விரும்புங்கிறாவா. நீ தெய்வத்தை வணங்குறிய இல்லையோ, அந்த தெய்வத்தோட கலக்கணும்னு ஏன் நினைக்கப்படாது அப்படின்னு முயற்சி பண்ணா அது நடக்குமேங்கிற. எல்லாத்துக்கும் முயற்சி உண்டு இல்லையோ இல்லையா. பசங்கள்டெல்லாம் டியூஷன்ல என்ன சொல்றோம், நல்லா படிச்சு முன்னேறி நல்ல பெரிய பதவிக்கு வந்து நிறைய சம்பாதிச்சு சௌக்கியமா இருக்கணும்னு சொல்றோம் இல்லையா. அந்த முனைப்போடு இருக்கிற குழந்தைகள் நல்லா படிக்கிறது,
மேற்படிப்புக்கெல்லாம் அதுகளுக்கு உதவி பணம் கிடைக்கிறது, நல்ல உத்தியோகத்துக்கு போறது, இல்ல வியாபாரம் பண்றது, சம்பாதிச்சு சௌக்கியமா இருக்கிறவா இருக்கான். இதுக்கெல்லாம் தாண்டி எல்லா சுகத்துக்கும் எல்லா மேன்மைக்கும் எல்லாத்துக்கும் அப்பாற்பட்ட நிலைங்கிறது தெய்வத்தோட நிலை. எல்லாருமே அந்த பகவானை வேண்டி வணங்கிதான் அவளுக்கு எந்த இஷ்ட தெய்வமோ அது வெறும் வடிவத்துல இருக்கிற வேறுபாடு, நாமத்துல இருக்கிற வேறுபாடு தவிர வாஸ்தவத்துல ஒண்ணுதானே, ஒரு தெய்வம் தானே இருக்கு. இது ஒரு பகவானே பல ரூபங்கள்ல காட்சி கொடுக்கிறார். யாருக்கு எது பிடிக்குமோ அந்த சுவாமிகிட்ட வேண்டிட்டா அந்த சுவாமியோட அருளால நமக்கு எல்லாமே கிடைக்கிறதுங்கிறத ராமகிருஷ்ண சார் சொல்லுவார். ஒருத்த ஒரு ரசாயன திரவம் வச்சிருந்தானா, அதுல யாரு என்ன துணி கொடுத்தாலும் அவளுக்கு என்ன கலர் வேணுமோ முக்கினா அந்த கலர் வந்துருவான். உங்களுக்கு என்ன கலர், எனக்கு சிகப்பு கலர் வேணும், அதுல முக்கினா சிகப்பு வந்துருமா. இன்னொருத்தர் பச்சை கலர் கேட்டா அவ துணியை முக்கினா பச்சை கலர் வந்துருமா. இப்படி ஒரு இடத்துல ஒருத்தருக்கா போய் கொடுத்துட்டே வரான். அவ கொடுக்குற காசை வாங்கிப்பான். ஒரு ஆள் நின்றுட்டே இருக்கான், ஏன்பா உனக்கு என்ன வேணும், ஒண்ணுமே சொல்லலையேன்னா. எனக்கு எல்லா கலரும் இருக்கிற அந்த தண்ணியே வேணும்னு கேட்டான். அது மாதிரி பகவானே வேணும்னு ஆசைப்பட்டா பகவான் கொடுப்பாருங்க. எனக்கு இது வேணும் அது வேணும்னு கேட்டா கொடுக்கிறார், நீயே வேணும்னு கேட்டுள்ளாமே, எவ்வளவு வஸ்தி இல்லையா. எது எல்லாமே கொடுக்கக்கூடியதோ அதுவே நமக்கு கிடைச்சிடுத்துனா. அப்பாவோட பர்ஸ்ல இருந்து தினம் ₹1 கொடுக்கிறார் குழந்தைக்கு சாக்லேட் வாங்குறதுக்கு, பர்சையே கொடுத்துட்டாருன்னா. அது மாதிரி பகவான் தன்னை கொடுக்க தயாரா இருக்கானா. ஆனா அப்படி வேண்டவா யாரும் இல்லையேங்கிறான் இல்லையா. அல்ப வரம் கேட்கிறவா உண்டு, எனக்கு நீதான் வேணும்னு கேட்கிறவா எத்தனை பேர் இருக்கா, இல்லை இல்லையா. அது மாதிரி உயர்ந்த லட்சியத்தோட இருந்துட்டா அது கிடைச்சிடும். மதுரையில சித்தப்பா வீட்டுல படிச்சுட்டு இருந்த வெங்கட்ராமன்கிற பையன்தான் எனக்கு எது மூல வஸ்துவோ, எது எல்லாருக்கும் அம்மாவும் அப்பாவுமா இருக்கோ அதுவே எனக்கு வேணும்னு நினைச்சு, எல்லார் வீட்லயும் தான் அம்மாவும் அப்பாவும் செத்து போறா, நமக்கெல்லாம் அந்த விரக்தி வைராக்கியம் வரமாட்டேங்கிறத. அம்மாவை நினைச்சு ஆடுறோம், அப்பாவை நினைச்சு ஆடுறோம். அப்பா செத்து போயிட்டா செத்து போகாத அம்மா அப்பா உண்டோ இல்லையோ, அந்த அம்மா அப்பா எனக்கு வேணும்னு கிளம்பி போக முடியுமா? 12-13 வயசுல கிளம்பி போயிட்டாரே. யாருமே தெரியாத அந்த ஊர்ல திருவண்ணாமலைக்கு போய் இல்லையா, வீட்டுல லெட்டர் எழுதி வச்சுட்டு போயிட்டார். நான் என் அப்பாவை தேடி போகிறேன், இது நல்ல காரியத்தில் பிரவேசிக்கிறது, இதற்காக யாரும் பணம் செலவு செய்ய வேண்டாம். கீழே கையெழுத்து போடல. லெட்டரோட முதல் சென்டென்ஸ்ல நான் என் அப்பாவை தேடி போகிறேன். அப்ப நான்கிற எண்ணம் கொஞ்சம் இருக்கு, நான் நீங்கிற அளவுக்கு இருக்கு. அடுத்த வரியில இது நல்ல காரியத்தில் பிரவேசிக்கிறது, நான் போயிடுக்க. லெட்டர் முடியும் போது கையெழுத்து போடுறதுக்கு ஆள் இல்லை. அந்த மாதிரி யாரும் ஒரு உணர்வோட கிளம்பி போய் அண்ணாவுக்கு பரீட்சை ஃபீஸ் கட்டுறதுக்கு வச்சிருந்த பணத்தை எடுத்துட்டு அதுல கொஞ்சம் எடுத்துட்டு பாக்கிய வச்சுட்டு ₹5 ஃபீஸ், அதுல ₹2 என்னமோ எடுத்துட்டு இருக்க. திருவண்ணாமலைக்கு எந்த ட்ரெயின்ல போறதுன்னு கூட தெரியாது. பாதி வரியில் போய் இறங்கிண்டு அங்கிருந்து நடந்து போய் தன் காது கடுக்கின ஒரு பாகவதர் வீட்டுல அடமானம் வச்சுட்டு அந்த பணத்தை வாங்கிண்டு அப்படி இல்லாம ட்ரெயின்லையும் நடந்துமா வந்து மதுரையில இருந்து திருவண்ணாமலைக்கு வந்துட்டு அந்த திருவண்ணாமலை கோவிலுக்குள்ள நுழைய போற. இனிமே எனக்கு ஒண்ணும் வேணான்னு தோன்றது. 12-13 வயசு பையன் சட்டை கட்டி தூக்கி போட்டார், வேட்டியை கிழிச்சு ஒரு கோமணமா கட்டிண்டார். பாக்கி இருந்த காசையும் தூக்கி குளத்திலேயே போட்டுட்டார். யாரோ ஒரு நாவிதன் வந்தான், சாமி மொட்டை அடிக்கணுமான்னா. அப்படின்னு தோணல, ஆமான்னு தலையாட்டினார், அடிச்சு விட்டான். கொடுக்கறதுக்கு விட்ட காசு இல்லை, அவன் கேட்கவே இல்லை. நினைச்சுக்கிறார் மனசு பூரா சாபம். பிறந்ததுல இருந்து அப்பாவை பார்க்காம இருந்த குழந்தை அப்பா இருக்கிற இடம் தெரிஞ்சு அப்பாவை பார்க்கணும்னு எப்படி துடிப்போட போகுமோ அந்த துடிப்போட போற. நினைச்சுக்கிறார், அப்பா நான் உன்னை பார்க்க வரப்போறேன், எனக்கும் உனக்கு நடுவில் யாரும் இருக்கக்கூடாது, நான் உன்னை கிட்ட பார்த்து உன்னை கட்டிக்கணும், எனக்கு நீ அந்த மாதிரி அனுகிரகம் பண்ணணும்னு வேண்டிக்கிறார். மொட்டை அடிச்சுட்டு குளிச்சுட்டு தான் கோவிலுக்குள்ள போகணும், அந்த பிரச்சனை கூட இல்ல. மழை பொழிஞ்சு அவரை குளிப்பாட்டிடுச்சோம். எத்தனையோ பேர் திருவண்ணாமலைக்கு போற மாதிரி இந்த பிள்ளைங்க வருது. இது யாருன்னு யாருக்கும் தெரியாது. இன்னைக்கு திருவண்ணாமலைன்னு சொன்னாலே அவர் பேர் ஞாபகம் வர அளவுக்கு ஆயிட்டார். அவர் கோவிலுக்குள்ள நேர போனார், அர்ச்சகர் கூட இல்ல, அண்ணாமலையார் தனியா இருக்க. அப்படித்தான் ஆசைப்பட்டார்.
நேர கர்ப்பகிரகத்துக்குள்ளேயே போயிட்டார். இறுக்கி கட்டின்றார். அப்பான்னு ஒரு கட்டு கட்டின்றார். மனசுல இருந்த தாபம் எல்லாம் போய் உடம்பு அப்படியே குளிர்ந்து மனசு குளிர்ந்து போயிடுது. அருணாச்சலேஸ்வரர் அவருக்குள்ளேயே இறங்கினது போல ஒரு உணர்வு. அதுக்கப்புறம் திருவண்ணாமலையிலேயே இருந்தார், அந்த ஊரை விட்டு வெளியிலேயே போல. அதுக்கப்புறம் கோவிலுக்குள்ள அவர் போகவே இல்லை. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கோவில்ல அங்கங்க தபஸ் பண்ணினார். கர்ப்பகிரகத்துக்குள்ள போய் அருணாச்சலேஸ்வரரை பார்க்கவே இல்லை. அவசியம் இல்லை, அவர் உள்ள இருக்கார். இவரே உள்ளம் பெருங்கோவில் ஊரடும் பாளையம்னு ஆயிட்டார். அதுக்கப்புறம் வாகன மண்டபம் அங்கே எல்லாம் தபஸ் பண்ணினார். யாரோ ஒரு பிள்ளை கண்ண முடின்னு உட்கார்ந்து இருக்குன்னு தேவையான போகாத சில பேர் கல்லால் அடிக்கிறது, குச்சியால குத்துறது. அவர் மேல சின்ன பசங்கள்லாம் துஷ்ட பசங்கள்லாம் சிறுநீர் கூட கழிச்சிருக்கா. எதையும் பொருட்படுத்தல. பசி இல்ல, தாகம் இல்ல, தூக்கம் இல்ல. அந்த ஆனந்த பெருவெள்ளம் நம்ம பாடுறோமே, ஞான வெள்ள பெருக்கு விழுங்கிய பின்னரும் வேதனை உண்டாமோ, எண்ணம் அனைத்தும் அவன் வசம் வைத்த பின் ஏக்கமும் உண்டாமோ, இந்த மண்ணகத்தே தெய்வ வாசகம் கேட்ட பின் மாறுதல் உண்டாமோ. இப்படி ஒரு பக்தி எப்படி வந்ததுன்னா, வீட்டை பெரிய ஏதோ பாடம் படிக்கிறதுக்கு உட்காந்து இருந்தார். அங்க ஏதோ புக் ஷெல்ஃப் இருக்கு, சித்தப்பாட புக் ஷெல்ஃப் இருந்து ஒரு புஸ்தகம் கீழே விழுந்தது. எதையோ எடுக்க போய் பெரிய புராணம்னு போட்டிருந்தது. இந்த பெரிய என்னையா இருக்கு, படிச்சு பார்ப்போமே அப்படின்னு படிச்சு பார்த்தேன். நாயமார்கள் சரித்திரம் எல்லாம் படிக்க 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 கண்ட தாரதாரியா ஜலம் வருது. இப்படி கூடவா பக்தி பண்ண முடியும்? தெய்வம் இருக்குன்னு ஏதோ கணத்துல போட்டுன்னு போகாமல் கடவுள் மேல இத்தனை அன்போடு இருக்க முடியுமா? அவளுக்கு தெய்வம் நேரம் வந்திருக்கே, பேசியிருக்கே, அவளுக்கு அனுகிரகம் பண்ணிருக்கே அப்படின்னு படிச்சு 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 மனசு உருகி போய் அவரே பிற்காலத்துல சொல்றார், நான் மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு நிறைய சுத்துவேன். அங்க பெருசா காளியும் பைரவரும் பெரிய உருவம் இருக்கும். மதுரை போனா பார்க்கலாம். வெண்ணெய் உருட்டி உருட்டி அடிப்பா மேல ஒரு பரிகாரம். அந்த வெண்ணெயெல்லாம் வழிச்சு வெளியில கடையில இட்லி வாங்கி அதுல தடவி தும்போம் பசங்கள்லாம். கோயிலுக்குள்ள விளையாடுவோம். பொற்றாமரை குளம் பெரிய கோவில் இல்லையா? கோவில்ல அம்பாள் சன்னதி, சாமி சன்னதி, ஒரு நிமிஷம் கணத்துல போடணும் வந்துருவோம். பக்தி எல்லாம் தெரியாது. பள்ளிக்கூடம் படிக்கிற பையன். இதை படிச்சதுக்கு அப்புறம் சுந்தரேஸ்வர சன்னதிக்கோ மீனாட்சி சன்னதிக்கோ ரொம்ப நேரம் போகணும்னு தோணல. நாயன்மார்கள் சன்னதியில நின்று ஒத்தொத்தர்கிட்ட நின்று ஓன்னு அழுவேன். இந்த பக்தி எனக்கு என்னைக்கு வரப்போறதுன்னு தெரியலையே. நானும் வந்துட்டு போறேன்னு கோவிலுக்கு சுவாமியை பார்த்து சம்போ மகாதேவா சிவசிவா மகாலிங்கான கதறி இருக்கேளே, உங்களுக்கு தெய்வம் அருள் பண்ணிருக்கேன், இந்த பக்தி எனக்கு வராதா எனக்கு வராதான்னு அழுது அழுது உருகி பக்தி வரணும்னு ஒரு பக்தி, அந்த பக்தி ஞானத்துல கொண்ட விட்டுடுது. இந்த அப்பா இருக்கார், அவரை பார்க்கணுங்கிற ஒரு ஆசை ஏற்பட்டு யாரோ ஒரு மாமா வீட்டுக்கு வரார். எந்த ஊர்ல இருந்து வரேள் மாமான்னு? அருணாச்சலம்னார். அந்த வார்த்தை கேள்வியே பட்டதுல. திருவண்ணாமலைங்கிற ஊர் கேள்விப்பட்டிருக்காரு, ஆனா எங்க இருக்குன்னு தெரியாது. அருணாச்சலம்னு சொன்னோடனே அப்படியே கரண்ட் அடிச்ச மாதிரி விறுவிறுவிறுவிறுவிறுன்னு இருந்தது. அருணாச்சலமா, அது என்ன ஊர் அது? அவர் மனசுல நினைக்கிறார், உலகத்துக்கெல்லாம் அப்பாற்பட்டு கைலாசத்துக்கும் அண்ணாண்ட ஏதோ ஒரு ஊர் போல் இருக்குது, நம்ம திருவண்ணாமலைப்பா அப்படிங்கிறார். திருவண்ணாமலைக்கு அருணாச்சலம்னு ஒரு பேர் உண்டா? பிற்காலத்து அக்ஷரமண மாலையில சொல்றார், பெயர் நினைத்திடவே பிடித்து இழுத்தனை உன் பெருமை யார் அறிவார் அருணாச்சலா. உன் பேரை நான் நினைச்சுட்டேன், என்னை பிடிச்சு இழுத்துட்டியேங்கிற. அருணாச்சலத்துல ஒரு நாட்டம் உண்டாகி திருவண்ணாமலைக்கு போனோங்கிற எண்ணம் உண்டாகி, இந்த குழந்தைக்கு இவ்வளவு எண்ணம் வந்து தானா அண்ணாமலையார் இழுத்துட்டார். அது காந்த மலை போல இருக்கிறதுன்னு நேற்றுக்கே சொன்னேன். ரமண பகவானே சொல்லியிருக்காரு அந்த வார்த்தை. ஆனா காந்தம் என்ன பண்ணும்? இரும்ப இழுக்கும். அந்த இரும்பு பக்கத்துல இருந்தா தான் இழுக்கும். எங்க 10 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற இரும்பு இந்த காந்தம் இழுக்காது. இது எந்த ஊர்ல யாரு பக்தி பண்ணினாலும் அந்த மலை இழுத்துருமா. அப்பேற்பட்ட மலை அது. அப்படி இழுத்து அங்கேயே இருந்து அப்புறம் பசங்கள்லாம் தொந்தரவு பண்றான்னு, அவ தொந்தரவு பண்றான்னு கூட இவருக்கு தோணல. ஆனா இப்ப ஏற்பட்ட ஒரு சாதுவை அடிச்சுட்டா அவளுக்கு கெடுதல், பசங்களுக்கு தான் பாவம். அவர் நிஷ்டைக்கு இடைஞ்சல்லாம பாதாள லிங்கத்துல போய் உட்கார்ந்து இருந்து துஷ்ட ஜந்துக்கெல்லாம், பாம்பு கடிச்சா தெரியாது, தேள் கடிச்சா தெரியாது, தொடையில ரத்தம் வந்தா தெரியாது, இப்படி ஒரு நிஷ்டை. இப்படி இருக்க முடியுமோன்னு கேட்டா நமக்கு அதெல்லாம் பழக்கம் இல்லாதனால இது ஆச்சரியமா இருக்கு. நமக்கு புரியுறாப்புல சொன்னா சுவாரஸ்யமா டிவிலயோ இல்ல தியேட்டர்லயோ சினிமா பார்த்துட்டு நகத்தை கடிச்சு ரத்தம் வருது தெரியாத ஆசாமிகள்லாம் உண்டு இல்லையோ? நம்மளே அந்த மாதிரி சில பேர் இருக்கலாம். கட்டிட்டு இருக்கிற வஸ்திரத்தையே கிழிச்சுடுவா. என்ன பண்றோம்னு தெரியல, கவனம் பூரா அங்க இருக்கிறதுனால இல்லையா? கவனம் ஒரு இடத்துல இருந்தா என்ன பண்றோம்னு தெரியலங்கிறது சத்தியம்.
நேரத்துக்கு வெறும் இருந்தா பசி தெரியும், தாகம் தெரியும். மனசு எதிரையாவது ஈடுபட்டுடுச்சுன்னா பசி தாகம் தெரியாது. சில பேர் ஆபீஸ்ல ரொம்ப ஈடுபாடோட வேலை பார்க்கறவா, கர்ம யோகிகள் இருப்பா. அவ வேலைக்கு சாப்பிட மாட்டா, ஆனா பசி தெரியாது. சாப்பிடக்கூடாதுங்கிற எண்ணம் இல்ல. பக்தியில ஞானத்துல அப்படி பசி தெரியாதனால வந்துடுத்துன்னா சரீர பிரச்சனை அத்து போயிடுறதுங்கிறது நிச்சயமா நடக்கத்தானே நடக்கும் அவரோட நிலையில. அப்படி இருந்து கடைசியில எந்த அண்ணாமலையாருக்காக ஓடி வந்தாரோ அந்த பிரம்மமே அவரே ஆயிட்டார். இதுதான் லட்சியம் வாழ்க்கை. எது உயர்ந்த லட்சியம்னா எதை வணங்குறோமோ, எதை தேடி போறோமோ, எதை நாடுறோமோ, இது எல்லாத்துக்கும் ஆதி காரணமோ அதுவாகவே ஆக முடியும்னு சொல்ற. அதுதான் அத்வைதம் இல்லையா? நமக்கு தெரிஞ்ச சாதாரண உதாரணம் என்ன? மளிகை கடையில சின்ன பையனா ஒருத்தன் வேலைக்கு சேர்ந்து ஒரு 10-20 வருஷம் அடிவதை வாங்கி அங்கேயே வேலை பார்த்து வேலையெல்லாம் கத்துண்டு அப்புறம் அவனே ஒரு கடை வச்சு அவன் முதலாளி ஆயிடுவான். தொழிலாளி முதலாளி ஆறுது போல பக்தன் பகவான் ஆக முடியும். என்ன சாமி, நம்ம சாமி அழகா சொல்வார், ஆசாமிக்கு சாமிக்கும் ஒரு எழுத்து வித்தியாசம். ஆங்கிறது தான் வித்தியாசம். ஆங்கிறது ஆணவம், அது நீங்கினா சாமிங்க. ஆசாமியில ஆ போனா சாமி, ஆணவம் போனா சாமிங்க. அந்த ஆசை அகங்காரம் மமக்காரம் நீங்கிடுத்துன்னா இந்த பிரம்ம ஸ்திதிக்கு போகலாம்ங்கிறது புராணங்கள்ல இருக்கு, வேத சாஸ்திரங்கள்ல இருக்கு. ரமண பகவான் நம்ம கண்ணெதிர்க்க காட்டினார் சமீப காலத்துல. 1950 தானே சித்தி ஆயிருக்கார். அவரை பார்த்தவெல்லாமே இன்னும் இருக்காள. அப்போ ஞானிங்கிறது யாருன்னா, அவர் ஒரு சமயம் ஒருத்தர் கேட்டா, நீங்க முருகனோட அவதாரம்னு சொல்றாளே, நிறைய பேருக்கு முருகனோட அவதாரம்ங்கிறது அனுபவமா இருக்கு. காவிய கண்ட கணபதி முனின்னு ஒரு பெரிய அம்பாள் உபாசகர் இருந்தார். 1000 ஸ்லோகம் சம்ஸ்கிருதத்துல அப்படி எழுதுவார். அவ்வளவு பெரிய மேதை. அவருக்கு பகவானோட அனுகிரகத்தினால, அம்பாள் அனுகிரகத்தினால இங்க வந்து மலை மேல இருந்த. அப்ப இவருக்கு பேரே கிடையாது. அம்மா அப்பா வச்ச பேர் வெங்கட்ராமன், அதான் விட்டுட்டார், அவ்வளவுதான். அது கிடையாது. ஜனங்கள்லாம் சேர்ந்து யாருன்னு தெரியாது, பூனலை கைட்டி போட்டுட்டார். அதனால அவர் பிராமணன்னு தெரியாது. அவர் கலையா இருக்காருங்கனால பிராமண சாமின்னு பேர் வச்சு விட்டார் எல்லாரும் ஊர்ல. திருவண்ணாமலை அதான் முதல் பேரு அவருக்கு, பிராமண சாமின்னு தான் பேரு. அவர் பேசவே மாட்டார் ரொம்ப நாளைக்கு. அப்ப ரொம்ப நாள் வச்சு ஒருத்தர் நீங்க யாரு எந்த ஊர்னு கேட்ட போது பேப்பர்ல திருச்சுழி வெங்கட்ராமன் எழுதி காட்டினார். அப்பதான் எல்லாருக்கும் ஒரு ஊரே பேரே தெரியும். அதுக்கப்புறம் அவர் அங்க இருக்காருன்னு தெரியாமல் அவரை கோட்டை விட்டுட்டோமேன்னு அவ சித்தப்பா அழ, அம்மா அழ. அவ அம்மா ஊர்ல இருந்து வந்துட்டா, எங்கெங்கயோ ஆள் அனுப்பிச்சா தேடி பார்த்தா. இப்ப மாதிரி விளம்பரம் எல்லாம் கொடுக்க முடியாது, வார்த்தையால சொல்லிதான் தேடணும். சொந்தக்காரர்களுக்கெல்லாம் தகவல் அனுப்பிச்சா, லெட்டர் போட்டா. அப்ப யாரோ ஒருத்தர் திருவண்ணாமலைக்கு போன போது ஒரு உபன்யாசம் கேட்டார். அங்க ரமண மகர்ஷியை பத்தி ஒருத்தர் சொல்லிட்டு இருக்கார். இந்த மாதிரி ஒரு சின்ன பையன் வந்திருக்கார், ஒரு பிராமண சுவாமி, பெரிய ஞானியா இருக்கார், சரீர உணர்வே இல்லாம இருக்க, ஞான நிஷ்டையில இருக்கார். கிட்டக்க போனாலே அந்த தபசோடைய அந்த சாநித்தியம் தெரியறது. அந்த மாதிரி கற்பனை கூட பண்ண முடியாது, ஒரு மனுஷனால இருக்க முடியுமான்னு அப்படி இருக்கார். உயர்ந்த ஞான நிலைன்னு சொல்லி எல்லாம் பேசிட்டு இருக்கிறது ஆகான்னு தெரிஞ்சுட்டு அப்புறம் தகவல் தெரிவிச்சு அப்புறம் வாழலாம் ஒத்துறா. சித்தப்பால இருந்து எல்லாரும் வந்து பாக்குறா. அப்புறம் அம்மா வந்து பாக்குறா. அம்மா வந்து பாக்குறத பவழக்குன்றுங்கிற இடத்துல ஒரு பாறை மேல அப்படி படுத்துட்டு இருக்க. ஆசையா வளர்த்த குழந்தை தாடியும் மீசியமா பரட்ட தலையுமா கோமணத்தை கட்டிட்டு வயிறு ஒட்டி போய் பாறையில படுத்துட்டு இருக்கு. எந்த அம்மாவுக்கு தாங்கும்? கதறி கதறி அழுதா, வெங்கட்ராமா வாடா, ஊருக்கு போயிடலாண்டா, ஊருக்கு போயிடலாண்டான்னா பதிலே பேசல. சுத்தி ஜனங்கள்லாம் கூட்டிடுத்து, பரபரப்பாயிடுச்சு. அப்போ அந்த ஜனங்கள்ட்ட நீங்களாம் கொஞ்சம் சொல்லப்படாதா? நான் வந்து வந்து அழுதுட்டு போறேனே, நான் பெத்த பிள்ளை அப்படி கிடக்குறான், எதனால வந்தான்னு தெரியல, யாரு கோச்சுண்டா என்ன சொன்னான்னு தெரியல, இப்படி ஆயிடுத்து, என்னன்னு சொன்னாதானே தெரியும், கஷ்டத்தை நிவர்த்தி பண்ணலாம், குழந்தைய கூட்டின்னு போகணும்னு பாக்குறேன், நீங்க எல்லாம் சொல்லுவோம். யாருக்கும் எதுக்கும் மசிஞ்சே கொடுக்கல. ஒருத்தரங்கன்னு வந்தார். சாமி, நீங்க உயர்ந்த நிலையில இருக்கலாம், அது அவங்களுக்கு புரியல, உங்க அம்மா தானே. அந்த அம்மா அம்மான்னு சொல்றாங்க, பேசாட்டா பரவாயில்ல சாமி, எழுதி காட்டுங்கோ. அங்க என்ன கரித்துண்டு இருந்ததா, செங்கல் இருந்ததா, மாக்கல் இருந்ததா, எதால் எழுதினாரோ எழுதி காட்டினார். அது வந்து இன்னைக்கு எல்லா ரமண பக்தாள் வீட்டிலையும் அந்த வாசகம் இருக்கும். உலகத்துல வாழற வாழ்க்கையுடைய சாரம் அந்த வரியில இருக்கு. அவரவர் பிராரப்த பிரகாரம் அதற்கானவன் ஆங்காங்கிருந்து ஆட்டுவிப்பன், நடப்பது என் முயற்சிக்கினும் நில்லாது, நடவாதது என்றும் நடவாது, இதுவே திண்ணம், ஆகவே மௌனமாயிருக்கை நன்று அப்படின்னு எழுதி காட்டிய.
என்ன நடக்கணுமோ நடந்தே தீரும், நடக்காதுங்கிறது நடக்கவே நடக்காது. இது அத்தனையும் நம்மளுடைய கர்மா வினைப்படி பகவான் ஆட்டி வைக்கிறான்ங்கிறது தான் உண்மையை தவிர நம்மளால செய்யக்கூடியது ஒண்ணுமே இல்லை. அதனால மௌனமா இருந்து, மௌனமா இருக்கிறதுனா என்ன, தெய்வ சிந்தனையோட ஆத்ம சிந்தனையோட நீ விட்ட வழியில இருந்து பகவத் பக்தி பண்ணிண்டு தெய்வீகமாக வாழற வாழ்க்கையை தவிர எந்த திட்டம் போடுறதும் வேஸ்ட்னு விட்டாரு. இதுதான் சாரம். எல்லா ரமண பக்தாள் வீட்லயும் இது இருக்கும். பிற்காலத்துல காவியகண்ட கணபதி முனிவரை பத்தி தெரிஞ்சுட்டு மலை மேல போய் அவரை பார்க்கும் பொழுது 6 நட்சத்திரங்கள் தலையில தொட்டுட்டு தொட்டு போறது அவருக்கு தரிசனமாச்சு. அங்க சுப்பிரமணிய சுவாமின்னு அவர் மனசுல தீர்மானம் பண்ணிட்டார். அவர் தான் ரமண மகர்ஷிங்கிற பேர் வச்சது. இவருக்கு பின்னாடி இவரோட வயசுல பெரியவர், ஆனா இவரை குருவாக ஏற்றுக்கொண்டார். நிறைய பக்தாளுக்கு அப்புறம் வர ஆரம்பிச்சுட்டான். பார்த்தாலும் கோவனாண்டியா தண்டபாணி ஆட்டமே இருப்பார், தண்டாயுத பாணியா தான் இருப்பார். ஒரு தினம் யாரோ கோர்ட்டு கேஸ்ன்னு போட்டுட்டா. அப்போ விவாதம் நடந்து இவர்கிட்ட விசாரிக்கிறத, நீங்க முருகனோட அவதாரம்னு சொல்றாளே அப்படின்னு அவரையே கேட்கிறா. அவர் சிரிச்சுட்டு எல்லாமானது எதுவோ அதுவேன்னுட்டார். முருகன்னு சொல்லுவானே, முருகனோ பிள்ளையாரோ சிவனோ அம்பாளோ எல்லாமா இருக்கிறது எதுவோ அதுவே பரபிரம்மன் தான். பிரம்மஜானி வேற, பிரம்மம் வேற இல்லை. வாழ்க்கையில ஒரே ஒரு தினம் ஒரு மகாத்மாவை, ஒரு ஞானிய பார்த்துட்டா ஜென்மா எடுத்ததுக்கான பலன் கிடைச்சிருத்தோன்னு அர்த்தம் இல்லையா? அவரே ரமண மகர்ஷியை சொல்லியிருக்காரு, புலிவாய்ப்பட்ட இறையும் குரு கண்ணில் பட்ட சீடனும் தப்பிக்கவே முடியாது. அதனால ஒரு மகாத்மாவுடைய கருணை கட்டாட்சம் நம்ம மேல பட்டுடுத்தோம்னா அவர் சரீரத்தோட தான் இருக்கணுங்கிறது கூட இல்லை. இது மாதிரி விக்கிரக ரூபமா இருந்தாலும் சரி, நம்மளால அவரை பார்க்க முடியாதுன்னு அவர் நம்மளை பார்த்துட்டு இருக்கார். நேரடியா இருந்தாலும் தப்பு இல்லை. எப்படி இருந்தாலும் ஸ்தூலம் தானே, அதுவும் இதுவும் ஸ்தூலம் தானே. அப்படி ஒரு குரு தரிசனம், மகாத்மாவோட தரிசனம், அவரோட கைங்கரியம், ஒரு பாக்கியம் கிடைச்சிடுத்து. தினம் போதேந்திராள் மடத்துக்கு போய் பிரதட்சணம் பண்றோம்னா அவர் பிருந்தாவனத்துக்குள்ள இருக்கார், நம்ம பிரதட்சணம் பண்றது அவருக்கு தெரியும் இல்லையா? அந்த மகாத்மாக்கள் குருநாத்தால் அனுகிரகம் கிடைச்சிட்டோம்னா அதுதான் மனுஷ வாழ்க்கையோட லட்சியம். அதுதான் சாதாரணமா தின்னு தூங்கி வாழ்க்கையில சுகதுக்கம் அனுபவிச்சு பூச்சிகள் மாதிரி செத்து போறதுக்கு மனுஷ ஜென்மா இல்லைங்கிற மகான். உயர்ந்த ஜென்மா, உயர்ந்தபடிதான் அதை வாழணும். அப்படி தன் வாழ்க்கையை உயர்ந்ததாக மாற்றிக்கொண்ட இந்த அர்த்தநாரிங்கிற மைசூர் சுவாமிகள்னு சொல்லக்கூடிய திருப்புகழ் சுவாமிகள், திருப்புகழ் பிரம்மம், முருக பிரம்மம், திருப்புகழ் முருகன், அப்படி ஆளாளுக்கு ஒரு பேர்ல கூடுவா. எது கொடுத்தாலும் தெரியுங்க. அவர் திருவண்ணாமலைக்கு வந்து கியூல நின்று இருந்துட்டு வரிசையா உள்ள போக வேண்டி இருக்க, உள்ள இருந்து சாமி வெளியே வந்துடுச்சு. அப்படி ஜம்முன்னு நிக்கிறாரு. பார்த்தா தேஜோமயமா சாட்சாத் முருகனே நிக்கிறான்னு தோணிடுத்து. தண்டபாணிக்கு ஹரோஹரா 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 முருகா முருகான்னு கத்திட்டார். ரமண பகவான் ரொம்ப சில விஷயங்கள் தான் பேசுவார், ரொம்ப ஜாஸ்தி பேச மாட்டார். நம்ம குருஜியே முரளிதர சுவாமிக்கு ஒரு உபன்யாசத்துல சொன்னார், எந்த புலனை அதிகமா பயன்படுத்தாமல் இருக்கோமோ அதுக்கு சக்தி ஜாஸ்தி. மௌனமா இருக்கிறவா ஒரு வார்த்தை சொன்னாலும் அது அப்படி பலிக்கும். அதனால நம்ம தேவைப்படாத விஷயங்கள்ல புலன்களை வியர்த்தம் பண்ணப்படாது. காந்தாரி வீட்டுக்காரர் குருடு, அவளுக்கு ஒண்ணும் இல்லை, ஆனா பத்திவர்த்தங்கனால கண்ணை கட்டின்னு இருந்தா. அதனால கண்ணை திறந்து ஒண்ணு பார்த்துட்டான்னா அந்த பார்வைக்கு அப்படி ஒரு சக்தி உண்டு மகாபாரதத்தில் இருக்கு. இப்படி எந்த ஒரு இந்திரியமா இருந்தாலும் அதிக பயன்பாட்டில் இல்லாமல் இருந்தா லௌகீகமாக அது தேவைப்படும் போது அதோட சக்தி பலவிதமாக. பணமே பேங்க்ல இருக்கு, அப்பப்ப டிரா பண்ணி செலவு பண்ணிட்டே இருந்தா அது ஒரு விதம். சேர்த்து வச்சுட்டு இருந்தா அதுக்கு வட்டி போட்டு இன்ட்ரெஸ்ட் போட்டு ஏறுறது அப்படித்தானே. ரமண பகவான் எப்பவும் நிஷ்டையில இருப்பார், ஜாஸ்தி பேச மாட்டார், ஒரு வார்த்தை 2 வார்த்தை தான் பேசுவார். பக்குவமா இருக்கிற வார்த்தை கொஞ்சம் கூட பேசுவார், பாக்கி போய் மௌனம் தான். இந்த பார்வை அப்படி ஒரு தினம் பார்த்துட்டாருன்னா அது அப்படியே ஊடுருவி உள்ள போய் எக்ஸ்ரே எடுக்கிறாப்புல. அவரோட பார்வைங்கிற அந்த ஒரு அனுகிரகத்துக்கு, நயன தீட்சைக்கு காஞ்சங்காடு பப்பா ராமதாஸ் சுவாமி, யோகி ராம் சூரத்குமார் மகாராஜ், மைசூர் சுவாமிகள் இவாலாம் ஆளாயிருக்க. அந்த பார்வையே என்ன பண்ணணுமோ பண்ணிடும். இது அபிராமேந்தாதி சொல்லும் போது சொன்னேன்னு நினைக்கிறேன். மீன் தன் பார்வையாலேயே தன்னுடைய மீன் குஞ்சுகளுக்கு ஆகாரம் கொடுக்கும்ங்கிறது ஒரு ஆச்சரியம் இல்லையா? பகவானோட சிருஷ்டி அது மாதிரி பார்வையாலே அனுகிரகம் பண்றதுனால மீன் போல கண் உடையவள்னு மீனாட்சி நம்பாளுக்கு பேர். கடல் ஆமைக்கு அந்த சக்தி உண்டு. துக்காராம் மகாராஜ் அபங்கத்துல எழுதியிருக்கார், காசாவாசேபரி திருஷ்டி பலவரி தைசி கிருபா கரி விட்டாமாய்.
கடலாம கண்ணால தன்னுடைய குட்டிகளை பார்க்கறது போல பாண்டுரங்க அவன் கண்ணால பார்த்து என்னை காப்பாத்தேன்னு கேட்கிறார். இந்த ரமண பகவானோட கண் பார்வைக்கு அப்படி ஒரு அனுகிரக சக்தி உண்டு. அது என்ன பண்ணணுமோ அதை பண்ணிடுமா ஒரு ஜீவனுக்கு. அப்படி ஊடுருவி பார்க்கிற ரமண பகவான் அவர் உடம்பெல்லாம் அப்படி தூக்கி போட்ட மாதிரி அதிர்றது. அப்படியே அங்க தண்டாயுத பாணியா பார்த்த முருகனே விக்கிரக ரூபமா இருக்கிறவர் இங்க நேர நிற்கிறார். இனிமே இந்த முருகனே நமக்கு இங்க இருந்து கைங்கரியம் பண்ணலாம்னு இருந்துட்டார். இவருக்கு தெரிஞ்சது திருப்புகழ் தானே, உடம்பால உழைப்பார் எங்க போனாலும். ரொம்ப அருமையான விஷயம் அவர்கிட்ட தெரிஞ்சுக்க வேண்டியது. திருவிழிமலையிலேயே ஒரு சமயம் பஞ்சம் வந்தது. திருஞான சம்பந்தரும் திருநாவுக்கரசரும் அந்த ஊருக்கு வந்திருந்த பொழுது பரமேஸ்வரன் சொன்னார், மழை பொய்ச்சு போயிடுச்சு, ஜனங்கள்லாம் பஞ்சத்துல கஷ்டப்படுறான்னு வேண்டிண்டா. பரமேஸ்வரன் சொன்னார், 2 பேர் கனவுலையும் வந்து 2 பேருக்கு ஆளுக்கு ஒரு காசு கொடுக்குறேன், தங்க காசு தினம். உனக்கு கோவில்ல இந்த இடத்துல வைக்கிறேன், உனக்கு அந்த இடத்துல வைக்கிறேன்னு. நீ பலிப்பு இடத்துல இருக்கும், உனக்கு அந்த வாசல் கிட்ட எடுத்துக்கோ. அது எடுத்துட்டு போய் ஆளுக்கு ஒரு தெருவுல ஒரு மடம் வச்சுக்கோங்க. அதெல்லாம் மளிகை சாமான் காய்கறி எல்லாம் ஏற்பாடு பண்ணி சமையலுக்கு ஆளை போட்டு சாப்பாடு போடுங்க. ஜனங்களுக்கு பஞ்சம் தீர்ற மட்டும் அன்னதானம் பண்ணுங்க. 2 பேரும் ஊரா ஒன்னா சேர்ந்துதான் போயிட்டு இருந்தா. சுவாமி சொன்ன உடனே இவர் ஒரு தெருவுல மடம், அவர் ஒரு தெருவுல மடம் வச்சுட்டார். அப்பர் சுவாமிகளும் வருவார், அவருக்கு ஒரு காசு கிடைக்கும், அவர் போய் அவருடைய மடத்துல கைங்கரியம் பண்ணுவார். திருஞான சம்பந்தர் அவருக்கு ஒரு தங்க காசு கிடைக்கும், அவரோட சிஷ்யாவை கொடுத்து உடனே சாமான்கள் வாங்க ஏற்பாடு பண்ணி சமையல். அப்பர் சுவாமிகள் மடத்துல சீக்கிரமே சாப்பாடு போட்டு விடுறாங்கனால அங்க கூட்டம் நிறைய போறது, இங்க கூட்டம் கம்மி ஆயிடுச்சு. ஏன் இப்படி கேட்டார் ஞான சம்பந்தர். இல்ல நம்ம ரொம்ப வேலை தாண்டி சாப்பாடு போடுறோம், இல்ல அங்க போயிடுறா, ஏன் இங்க சீக்கிரம் சமைச்சா என்னன்னு. சீக்கிரம் சாமான் வாங்க முடியல. ஏன் சீக்கிரம் சாமான் வாங்க முடியல? இந்த காசு சொல்லக்கூடாது, எப்படி சொல்றதுன்னு தெரியல. உங்களுக்கும் சாமி தான் கொடுக்குறாரு, அவருக்கு சாமி தான் கொடுக்குறாருன்னு சொல்றாரு. அவருக்கு கொடுக்கறது கொஞ்சம் தங்கம் ஒஸ்தியா இருக்கு, இது ஒரு மாத்து குறைச்சலா இருக்குன்னுட்டா. சிவபெருமான் கூட இப்படி ஓரம் வஞ்சனப்பட்டாரா? உடனே ஞான சம்பந்தர் போய் சுவாமிகிட்ட கேட்கிறார், வாசி தீரவே காசு நல்குவீர்னு ஒரு பதிகம் பாடுறார். பரமேஸ்வரன் சொன்னார், நீயும் பாடுற அவனும் பாடுறான், 2 பேருக்கு சமம். அவன் உடம்பால வேலை செய்யறான், நீ வேலை வாங்குற, அதனால அவனுக்கு கூட கொடுத்தேன். அதனால எனக்கு வேலை செய்யணும், கைங்கரியம் பண்றவானதான் எனக்கு பிடிக்குங்கிற. உடம்பால உழைக்கணும். அப்பர் சுவாமிகள் உழவார் படையிடத்தில் கோவில் கோவிலா போய் போறவர ஜனங்களுக்கு பாதை எல்லாம் சுத்தம் பண்ணி கொடுத்து புல்லெல்லாம் செதுக்கி 80 வயசு வரலும் கைங்கரியமே பண்ணிட்டு இருந்தார். இப்படி சேவை பண்றவாள் பகவானுக்கு ரொம்ப பிடிக்கும். வெறும் வேதாந்தம் பேசலாம், நிறைய பாட்டு பாடலாம், ஸ்தோத்திரம் சொல்லலாம், நிறைய ருத்ராட்சம் துளசி மாதிரிலாம் போட்டு பட்டப்பட்ட விபூதி கோபி சந்திரன் பூஜை பண்ணலாம். அது தனி ரகம். உடம்பால உழைக்கணும் சுவாமி. அப்படி இவர் எங்க போனாலும் உடம்பால உழைப்பார். யாரா உடம்பு சரியான வாழ்க்கெல்லாம் போய் சேவை பண்ணுவார். ஒருத்தர் என்ன பண்ணினாரா, இங்க திருவண்ணாமலைக்கெல்லாம் போறதுக்கு முன்னாடி அவர் இந்த தீர்த்தமெல்லாம் எடுத்து அபிஷேகம் பண்ணினார பழனியில. அந்த காலகட்டத்தில் ஒருத்தர் என்ன பண்ணிருக்காரு, மகாமகத்துக்கு வரணும்னு ஆசைப்பட்டிருக்கார். சச்சிதானந்த சுவாமி அர்த்தநாரிங்கிறவர். எல்லா ட்ரெயின் எல்லாம் கூட்டம், பஸ் எல்லாம் கூட்டம், அங்கிருந்து வர முடியல. பழனியில இருந்து கொஞ்சம் தூரம் நடந்து வந்தார். அதுக்கப்புறம் என்ன பண்ணார், திருச்சியில காவேரியில குதிச்சு விட்டார். இப்ப மாதிரி இல்ல வெள்ளமா ஓடும் ஜலம், காவேரியில நீஞ்சு கும்பகோணத்துக்கு வந்தார். அப்படி ஒரு உடம்பு. அவர் ஏற்கனவே பயில்வான் மாதிரி இருந்தவர் தானே முன்னாடி, அதோட நின்றுட்டா பரவாயில்ல. அந்த கூட்டத்துல இவர் மகாமக ஸ்நானம் பண்ணிட்டு வந்துட்டாருன்னா வயசானவ யார் யார் எங்க இருக்கா, எங்க கஷ்டப்படுறான்னு பார்த்து, தாத்தா பாட்டி இருக்கா 90 வயசு, அந்த கூட்டத்துல நடக்க முடியல, 2 பேரையும் ஆஞ்சநேயராட்ட தோல்ல தூக்கி வச்சுன்னு வந்தாராம். யாருக்கு முடியலையோ அவளுக்கெல்லாம் சேவை பண்ணணும், பக்தாளுக்காக உழைக்கணும், உடம்பு முடியாதவனுக்கு வைத்தியம் பண்ணணும், பசிக்கிறவனுக்கு சாப்பாடு போடணும். தெளி கையில காசே இருக்காது, பாட்டு பாடி பிச்சை எடுத்து சமையல் பண்ணி போட்டு காசு சம்பாதிச்சு இப்படி கைங்கரியமே தொழிலா வச்சுன்னு இருந்திருக்காரு. அப்ப அவரோட சேவை, அவரோட பக்தி, அவரோட வைராக்கியம் எல்லாம் ஒண்ணு திரண்டு இருக்கிறதுனால பேர்பட்ட ஒரு பிரம்மஜானியான ரமண பகவான நேர பார்க்கிற பாக்கியமும் பார்த்துட்டா பெருசு இல்ல, பார்த்தா அவர் பகவானு புரிஞ்சுக்கணும். அதுதான விஷயம். அதையும் தெரிஞ்சுட்டாரு. தினம் திருப்புகள் உறக்க பாடுவேன். ரமண பகவான் பள்ளிக்கூடமே முடிக்கல, 8ஆம் கிளாஸோ என்னமோ படிச்சுட்டு ஸ்கூலை கட் பண்ணிட்டு கிளம்பி போயிட்டார். ஆனா சம்ஸ்கிருதம், தமிழ், மலையாளம், தெலுங்கு இத்தனை பாஷையில ஏகப்பட்ட ஸ்தோத்திரங்கள் எழுதியிருக்கார், ஏகப்பட்ட புஸ்தகங்கள் எழுதியிருக்கார். அவருக்கு தெரியாத விஷயமே இல்லைங்கிற அளவுக்கு அவ்வளவு மகாமேதையா இருந்துட்டார். என்ன காரணம் என்னன்னா, எது ஒண்ணு தெரிஞ்சுட்டா பாக்கி எதுவும் தெரிஞ்சுக்கவே வேண்டாமோ
எல்லாம் தெரிஞ்சுட்டா மாதிரி ஆயிடுத்தோ, எது ஒண்ணு தெரிஞ்சுக்கலன்னா எல்லாம் தெரிஞ்சுட்டாலும் பிரயோஜனம் இல்லையோ, அந்த ஞானத்தை தெரிஞ்சுக்கிட்டேன், பகவானை தெரிஞ்சுக்கிட்டார் அப்படின்னா எல்லாம் வந்துட்டு சர்வஜன்னு பேரை வாழ்க்கை. நம்ம சொல்ல சர்வஜமூர்த்திகின்னு சொல்றோமே, சர்வஜன்னா எல்லாம் அறிந்தவன் அர்த்தம். இவர் பாடும் பொழுது அதுல ஏதாவது பிழை இருந்ததுன்னா ரமண பகவானுமே ஈஸ்வர சுவாமிகளும் இன்னொருத்தர் 2 பேரும் அவர் கூப்பிட்டு திருத்துவார். இதுல கொஞ்சம் தப்பு இருக்கு, பிழை அப்படிங்கிறது அச்சு பிழை எப்பவுமே உண்ட. நம்ம புத்தகத்திலே பார்த்தா உடற்பிணி மட்டுமோ உளப்பிணியும் தீர்த்து போதரு வீடைதவே அப்படி இருக்கு இல்லையா. உடற்பிணி மட்டுமோ உளப்பிணியும் தீர்த்துன்னா சரீர வியாதி மட்டும் இல்ல, மனோவியாதியும் சுவாமி தீர்ப்பார்னு அர்த்தம். புக்கில் எப்படி இருக்கு, உடற்பிணி மட்டுமே அப்படின்னு மட்டுமோக்கு மட்டுமேன்னு இருக்கு. அதை பேனா போட்டு திருத்திருக்கோம் நம்ம. அது மாதிரி அச்சுப்பிழை வரும். யோஜனை பண்ணி பார்த்தா, புத்தியை கொண்டு யோஜனை பண்ணி பார்த்தா இந்த இடத்துல தப்பு இருக்குன்னு தெரியும். அவர் பாவம் பள்ளிக்கூடம் படிக்காதவர் தானே. யாரோ ஒரு பையன்ட்ட தமிழ் கத்துட்டு 40 வயசுக்கு மேல திருப்புகள் ஆசையில மனப்பாடம் பண்ணினவருங்கிறதுனால பாடும்போது தப்பு இருக்கும். அதை கடிச்சுக்காம கூப்பிட்டு இது இப்படி பாடு அப்படி பாடுன்னு பிரிச்சு சொல்லி கொடுப்பான். அவருக்கு ஒரு சந்தோஷம், மகான்கள் இருக்க திருப்புகள் பாடுறோம், அதுல தப்பு இருக்கிறத திருத்தி கொடுக்கிறாளே அப்படின்னு அவர் திருத்தி பாடுவார். ரமண பகவான் ஈஸ்வர சுவாமிகள், ரமண பகவானோட அம்மா அவர் கூட இருந்தா அவளுமே திருப்புகள் முருகன்னே அவரை கூப்பிடுவா. ரமண பகவான் அப்பப்ப கிரி பிரதட்சணம் போவார், கிரிவலம் வருதுன்னு நீங்களாம் கூட கேள்விப்பட்டிருப்பீள். ஒரு காலத்துல ரமண பகவான் சேஷாதிரி சுவாமிகள்லாம் பண்ணினான். இப்ப பௌர்ணமி பௌர்ணமி ஆயிரக்கணக்கில் ஜனங்கள் போறா. சினிமாக்காரான போக ஆரம்பிச்சோன்னு கூட்டம் ஜாஸ்தி ஆயிடுது. மகான்கள் சொன்னவொன்னு கேட்கிறாளோ இல்லையோ தெரியல, இப்படி எல்லாம் கேட்க ஆரம்பிச்சுட்டா. முதல்ல கிரிவலம் வந்தது யாரா, சாட்சாத் அம்பாள் பராசக்தியே வந்தாங்க. அந்த க்ஷேத்திரத்துல தான் அம்பாள் வந்து கிரி பிரதட்சணம் பண்ணி உங்க உடம்புல பாதி பாகம் எனக்கு கொடுக்கணும்னு கேட்க அர்த்தநாரிங்கிற உமையொரு பாகங்கிற வடிவம் சுவாமி அம்பாளுக்கு கொடுத்தது திருவண்ணாமலை கஷேத்திரத்துலங்கிறதுனால அம்பாளே கிரி பிரதட்சணம் பண்ணினா. இதை விட ஒரு சுவாரஸ்யம் என்ன, கார்த்திகை வருது. இப்ப கார்த்திகை உற்சவத்துல வருஷத்துல ஒரு நாள் அண்ணாமலையாரே அவரையே அவர் சுத்துவார். அவ்வளவு ஒஸ்தி. திருவண்ணாமலைங்கிறது அப்பேற்பட்ட திவ்யமான ஒரு கிரி இல்லையா. அப்படி கிரி பிரதட்சணம் பண்றத நடந்துதான் போனோம், வாகனங்கள்ல போகக்கூடாது. சில பேர் கார்ல கிரி பிரதட்சணம் போறேங்கிறா, என்ன புண்ணியமோ தெரியல. காருக்கு வேணா புண்ணியம் கிடைக்கும், நமக்கு புண்ணியம் கிடைக்காது. நடந்துதான் போனோம். வேக வேகமா நடக்க முடியல, பரவாயில்ல, மெதுவா நடக்கலாம், நிதானமா நடக்கலாம். வெட்டி பேச்சு பேசக்கூடாது, கூடுமானவரை மௌனமா இருக்கணும். பேசினா சுவாமியை பத்தி பேசணும். சுவாமி பாட்டு பாடலாம், மௌனமா நாம ஜபம் பண்ணலாம். எந்த விதமான உலகியல் சிந்தனை லௌகிக சிந்தனை இருக்கக்கூடாது. செல்போன் மாதிரி விஷயங்கள்லாம் எடுத்துன்னு போகக்கூடாது. இருந்தா சுவிட்ச் ஆஃப் பண்ணி கொடுத்து உள்ள போட்டுருணும். காலில் செருப்பு போடக்கூடாது. இப்படி இருந்த நியமத்தோட போனா அந்த கிரி பிரதட்சணத்துக்கு ரொம்ப பலன் ஜாஸ்தி. வெடிகார்த்தால போயிட்டா நடக்கிற சிரமமே தெரியாது. போற வழியில அங்கங்க நிறைய சன்னிதானங்கள்லாம் வேற இருக்கு. 8 திக்குக்கு 8 லிங்கம் இருக்கு. எல்லாம் பார்த்துட்டே தரிசனம் பண்ணி சுவாமி சிந்தனையோட போனா அப்பப்ப அந்த கிரியை பார்த்தா ஒரு இடத்துல பார்த்தா ஒரு விதமா தரிசனம் கொடுக்கும். ஒரு இடத்துல உருமலையா இருக்கும், ஒரு இடத்துல 2 அம்பாளும் சுவாமியுமா தெரியும், ஒரு இடத்துல அம்பாளும் சுவாமியும் முருகனுமா தெரியும், ஒரு இடத்துல பிள்ளையார் மாதிரி தெரியும், ஒரு இடத்துல 5 முகமா தெரியும். அப்படிலாம் ஆச்சரியமான மலை. பார்க்க 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 மனசுல அப்படி ஒரு ஆனந்தத்தை தரக்கூடிய மலை அது. அந்த கிரி பிரதட்சணம் போர்த்த ரமண பகவான் எப்படின்னா, இன்னைக்கு கிளம்பினால் கிரி பிரதட்சணம்னா நம்ம எல்லாம் மனம் ஒரு 3-4 மணி நேரத்துல திரும்பி வந்துடலாம். மெதுவா போறவா, ரொம்ப வயசானவாளா 6-7 மணி நேரம் ஆகும். இவர் என்னைக்கு திரும்பி வருவாருன்னு தெரியாது. அப்படி போவார், திடீர்னு இடத்த உட்கார்ந்து. ஞானி தானே, ஏதாவது தேவையா நமக்கு என்ன, காத்தால சீக்கிரம் போனா டிஃபன் சாப்பிடறதுக்குள்ள திரும்பி வரணும்னு நமக்கெல்லாம் ஒரு எண்ணம் இருக்கும். மத்தியானம் சாப்பாட்டுக்குள்ளேயா திரும்பி வரணும்னு இருக்கும். இல்ல ஆபீஸுக்கு போகணும், வீட்டுக்கு போகணும், இவாளை பார்க்கணும், அவாளை பார்க்கணும், கல்யாணத்துக்கு போகணும், எல்லாம் 10 வேலை வச்சுன்னு நடுவுல ஒரு எட்டி பார்த்துட்டு வருது சாமியை. திருவண்ணாமலைக்கு ஒரு கல்யாணத்துக்கு போனேன், அப்படியும் அண்ணாமலையார பார்த்தேன். அண்ணாமலையை பார்க்கறதுக்கு பிரதானம் இல்லை. ஒரு விழுப்புரத்துல இருந்து ஒரு டாக்டர் வந்தார். அவர் சொன்னார், அவ வீட்டு பக்கத்துல ஒரு வீட்டுல இருக்கிற ஒரு மாமி, அவளுக்கு தெரிஞ்சவாள்லாம் பொன் பார்க்கிற விஷயமா வந்தாளாம். திருக்கோவிலூர் கிட்டக்க பார்த்துட்டு இவ்வளவு தூரம் வந்துட்டோமே, சாமியை பார்த்துட்டு போனா. திருக்கோவிலூர் பக்கத்துல தானே தபோவனம். போய் சாமியை தரிசனம் பண்ணினாலாம். சாமி, எங்க இவ்வளவு தூரம்னாரா. சாமி, உங்களை பார்க்கதான் தரிசனம் பண்ண வந்தோம்னாடா. இங்க இதுக்கு வந்தோம்னு சொன்னா நன்னா இருக்குமா. சாமி சிரிச்சுட்டே பாட்டு பாடினாராம்.
ஆமா, விழுப்புரத்துல இருந்து கிளம்பி பொண்ணு பார்க்க வந்தாளா, போற வர வழியில சாமியை பார்த்தாளா அப்படின்னா அது மாதிரி தரிசனம் பண்றதுல அர்த்தம் இல்லையே. பகவானுக்குன்னு தனியா போனோம். அவர் ஏகாங்கியா உட்கார்ந்துருவார். அதனால இவர் கிரிவலம் போறாருன்னா வாவா என்ன பண்ணுவா, பழங்கள் எடுத்துப்பா, ஆகாரத்துக்கான எடுத்துப்பா, அங்கங்க அடுப்பு மூட்டி சமைச்சு போடுவா. ஒருத்தர் 2 பேரும். சன்னியாசினாலே ஒரு பட்டாளமே வரும் பின்னாடி. சாமிகள்ல போனா தனியா போவாளா, எல்லாருக்கும் கொடுக்கணும். இவர் தனியா கொடுத்தா சாப்பிடவும் மாட்டார். ஆனா அவரா ப்ரிப்பேர் பண்ணிட்டு ஒன்னும் எடுத்துனுவா, இது எடுத்துனுவா, அது எடுத்துனுவான்னு சொல்ல மாட்டார். எல்லாம் பகவத் சங்கல்பம்ங்கிற எண்ணத்துல இருப்பான். எதுவுமே வேணுங்கிற எண்ணமே கிடையாது. அதுதான் ஞானிகளோட நிலை. அப்படி ஒரு போயிட்டு இருக்கிறத இவர் நான் திருப்புகழ் பாட்டுமான்னு கேட்பார். இவர் பாட சொல்லுவார். திருப்புகள்ல முதல் பாகம் தான் அவருக்கு கிடைச்சிருந்தது. 450 பாட்டு தான் கிடைச்சது. 16,000 பாட்டு அருணகிரிநாதர் எழுதினது இன்னைக்கு 1300 பாட்டு தான் கிடைச்சிருக்கான். அதுல அப்ப 450 பாட்டு இருந்த முதல் பாகம் தான் அவருக்கு அவர் கையில கிடைச்சது. அதை மனப்பாடம் பண்ணிட்டார். இந்த அட்டையில இருந்து அந்த அட்டை வரை பார்க்காம சொல்ற அளவுக்கு தெரியும். அதனால கழுத்துல முருகன் டாலர் போட்டுக்கிற மாதிரி திருப்புகழ் புஸ்தகத்தை ஒரு பையில கட்டி கழுத்துல தொங்க விட்டு போறான். திருப்புகழ் மேல அவ்வளவு ஒரு ஆசை அவருக்கு. பாவம், திருப்புகழ் வேற இல்ல, முருகன் வேற இல்ல அவரை பொறுத்தவரை. அதை கழுத்துல போட்டு வருவார். பாடுறத அதுல நிறைய மயில் வகுப்பு, சேவல் வகுப்பு, அந்த மாதிரிலாம் இருக்கு. அதுல வேடிச்சி காவலன் வகுப்புன்னு ஒரு பாட்டு முறை. அருணகிரிநாதர் விதவிதமா முருகனை பாடி 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 அவருக்கு அலுப்பு தட்டவே இல்லை. அப்படி பாடிட்டே இருக்கார். நமக்கும் கேட்க கேட்க ஆனந்தமா தானே இருக்கு. அதான் அன்னைக்கு அவர் பாடிட்டு வராராம். யாரு? இந்த திருப்புகழ் சுவாமிகள். மதுகையொடு சக்கரகிரி முதுகு நெளிய புவியை வளைய வரும் விக்ரம கலாப சிகாவலனும் வலிய நிகழத்தினொடு மருகு சிறை பட்டொழிய வனஜமுனியச் சிறிது கோபித்த காவலனும் ஒரு சுரர் மதிக்க ஒரு குறுகு பெயர் பெற்ற கணவட சிகரி பட்டுருவ வேல் தொட்ட சேவகனும் வரதனும் அனுகிரகனும் நிருதற்குல நிட்டுரனும் அனுபவன சித்தனும் மனோதுக்க வேதனனும் வயிர் இசை முழக்க மிகு மழை தவிழ் குறிச்சி தரும் மகிழ் குறவையிட்டுரியும் வேடிக்கை வேடுவனும் மரகத மணிப்பணியின் அணிதழை உடுத்துலவும் வனசர கொடிச்சிதனை யாசிக்கும் யாசகனும் மதனன் விரு புட்பசர படல முடல் அத்தனையும் மடலெழுதி நிற்கும் அதிமோக தபோதனனும் வரிசிலை மலை குறவர் பரவிய புனத்தினில் மயில் என இருக்கும் ஒரு வேடிச்சி காவலனே அப்படின்னு முடிக்கிறார். வேடிச்சி காவலனே, வேடிச்சி காவலனே, காவலனே, காவலனே அப்படி பாடிட்டே வர்றார். இப்ப நான் ராகமா பாடுறேன். அவருக்கு அப்ப ராகம் எல்லாம் தெரியாது. அப்படியே வெறும் பாடுவர். வரிசிலை மலைக்குறவர் பரவிய புனத்தினையில் மயிலென இருக்கும் ஒரு வேடிச்சி காவலனே, வேடிச்சி காவலனே, காவலனே, காவலன் பாடிட்டே ரமண மகர்ஷி நகைச்சுவையா சிரிச்சுட்டே. ஆனா அவர் சுத்தி நிறைய பாஷையில உள்ள பக்தாள் இருப்பா. தெலுங்குக்காரா, மலையாளத்துக்காரா, தமிழ்காரெல்லாம் இருப்பா. தெலுங்கா அன்னைக்கு வந்திருக்கா போல் இருக்கு. தெலுங்குல காவலா அப்படின்னா என்ன அர்த்தம்? வேணும்னு அர்த்தம். தமிழ்ல காவலானா காவல் காக்கிறவன், தலைவன் ஒரு அர்த்தம். இவர் வேடிச்சி காவலன்னு வள்ளியுடைய காவலனேங்கிற அர்த்தத்துல பாட. காவலனே காவலன் ரமண மகர்ஷி உடனே ஏமேமி காவலனே, எந்தெந்த காவலனேன்னு கேட்டாராம். என்னப்பா வேணும் அப்படின்னு கேட்டாராம். இவர் சொல்றதுக்கு இப்படி ஒரு அர்த்தம் இருக்குன்னு அவர் எதிர்பார்க்கவே இல்லை. கூட வந்த ஒருத்தர், இன்னொரு சாது ஒருத்தர் இன்னும் தமாஷாக, ஏன் பசிக்கிறது எல்லாருக்கும், பாவம் ரொம்ப நேரமா சுத்தின்னு இருக்கா, இட்லி காவலனே, காப்பி காவலனே அப்படின்னு சொல்லியிருக்கா. அந்த வன பிரதேசத்துல அந்த அகால நேரத்துல திடீர்னு யாரோ ஒருத்தர் வந்திருக்கார். எல்லாரும் அப்படியே உட்காருங்க அப்படின்னு சொல்லி ஒரு தவளை நிறைய சுட சுட காப்பி எங்க போட்டு எப்ப கொண்டு தெரியாது. அத்தனை பேருக்கு இட்லி. அவ கேட்டது அது 2 தானே, அது 2ம் கொடுத்துட்டு அவர் கிளம்பி போயிட்டார். யாருக்கு என்னன்னு தெரியாது. அப்போ திருப்புகழ் சுவாமிக்கு மனசுல என்ன படுத்து, இட்லியும் காப்பியும் கேட்டா கூட முருகன் கொடுக்கறானே, மோட்சமா கொடுக்க மாட்டான், என்ன கொடுக்க மாட்டான், கேட்டதெல்லாம் திருப்புகழ் மூலமா கேட்டா எல்லாம் கிடைக்கும்னு மனசுல சித்தாந்தமா பதிஞ்சு போகுது. இன்னைக்கும் சத்தியம். திருப்புகழ் சுவாமிகள் சரித்திரத்துல பார்க்கலாம். யாருக்கு எந்த கஷ்டமானாலும் ஒரு திருப்புகழ் பாடுவார். ஒரு சின்ன குழந்தைக்கு ஏதாவது முடியலன்னா ஒரு திருப்புகழ் பாடிட்டு திருப்புகழ் ஏதாவது எழுத சொல்லி அதை டாலர் மாதிரி பேப்பர்ல சுத்தி கழுத்துல மாட்டுவார்.
பசிக்கு திருப்புகள், தாகத்துக்கு திருப்புகள், எல்லாத்துக்கும் திருப்புகள் இருக்கு. ஆனா அவருக்கு நடந்திருக்கு, தன் உறுதியோட இருந்ததுனால அது நடந்திருக்கு. ரமண பகவான் கூட இருந்து இப்படி கைங்கறி பண்ணி கொண்டே இருக்கிறது. திருவண்ணாமலையில இன்னொருத்தர் இருக்காருன்னு சொன்னேன், யாரு? சேஷாத்ரி சுவாமி இல்லையா? பெரிய மகாத்மா. சின்ன காஞ்சிபுரத்துல அவதாரம் பண்ணி காமகோடி சாஸ்திரிகள்ங்கிற பெரிய சாஸ்திரஜர் வேத பண்டிதருக்கு ஸ்ரீகார புத்திரியுடைய பிள்ளை பேரனாக அவதாரம் பண்ணி அஸ்த நட்சத்திரத்துல சனிக்கிழமை பிறந்ததுனால பெருமாள் பேராக சேஷாத்ரின்னு பேர் வச்சுட்டா. மகா மேத, அப்படி ஒரு படிப்பு. வேத சாஸ்திரங்கள் அவருக்கு தெரியாத விஷயம் கிடையாது. சம்ஸ்கிருதத்துல மகா மேத, அதே அளவுக்கு தமிழ் நன்னா படிச்சிருக்காரு, இலக்கணம் எல்லாம் படிச்சிருக்காரு. பிரமாதமா பாடுவார், பிரமாதமா பாட்டு எழுதுவார். ஒரு 14-15 வயசுக்குள்ள இனிமே படிக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லைங்கிற அளவுக்கு படிச்சுட்டார். பாடசாலைக்கு போறதுக்கு முன்னாடி தினம் அம்மாவையும் அப்பாவையும் நிக்க வச்சு நமஸ்காரம் பண்ணி பிரதட்சணம் பண்ணிட்டு தான் பாடசாலைக்கு போவார். காஞ்சிபுரத்துல வரதராஜர் இருக்கார், சின்ன காஞ்சிபுரத்துல. பெரிய காஞ்சிபுரத்துல அம்பாளும் பரமேஸ்வரனும் இருக்கா. அங்க என்னைக்கு முடியுமோ போய்க்கலாம். பிரத்யட்ச தெய்வம் யாரு? அம்மாவும் அப்பாவும். அவ்வளவு பக்தி அம்மா பாட்ட. அப்பா பெரிய ஜோசியர். அவர் ஒரு நாளைக்கு பிள்ளை பாடசாலைக்கு போயிருக்கிறத கொண்டாட்டி கூப்பிட்டு சொன்னார், அம்மா, கல்யாணம் ஆன நாள்ல இருந்து என் மனம் போனாமல் நீ நடந்துக்கிற. அப்பேற்பட்ட உத்தமமான பதிவிரத நீ. குழந்தானே அப்படி ஒரு குழந்தை, தங்க விக்கிரகம் மாதிரி குழந்தை, பார்க்கவும் அழகு, அப்படி ஒரு குணம், அப்படி ஒரு பணிவு. அன்னையும் பிதாவும் முன்னேறு தெய்வம்னு சொல்லியிருக்கா. மாத்திரு தேவோ பவா பித்ரு தேவோ பவான்னு சொல்லியிருக்கா. யார் செய்யற? அம்மா அப்பாவை மதிச்சா போருமே, விழுந்து வணங்குறவாளை எங்க பார்க்க முடியும்? நம்ம குழந்தை அப்படி இருக்கான். இப்படி ஒரு குழந்தை, அவனுக்கு அப்புறம் இன்னொரு குழந்தை பிறந்துருக்கு. இந்த மாதிரி குழந்தைகள் நீ எல்லாம் இருக்கிறத ஒருத்தன் எவ்வளவு நாள் வேணாலும் வாழணும்னு ஆசைப்படுவான். ஆனா எனக்கு ஜோசியம் தெரியுங்கிறதுனால சொல்றேன், குழந்தை போயிட்டான், இப்ப அவன் எதுக்கு சொல்லப்படாதுன்னு சொல்றேன். மனசை திடப்படுத்திக்கோமா. நாளை வடிகாத்தால அம்பாள் கூப்பிடுறான், நான் கிளம்ப போறேங்க. அப்படியே மயக்கம் போட்டு விழுந்துட்டான். ஆணு கத்தி மயக்கம் தெளிவிச்சு சொன்னார், நீ சின்ன வயசுல இருந்தே பக்தி ஞான வைராக்கியத்தோட வளர்ந்தவளாச்சே, நீ இப்படி இருக்கலாமோ? மரணம் யாருக்கு தடுக்க முடியும்? வயசாகி போனா தான் மரணமா? எப்ப வேணா நடக்கும் இல்லையா? அவருக்கு அப்ப ரொம்ப வயசு ஆகல, 45 வயசுக்குள்ளதான் இருக்கும். அம்பாள் கூப்பிட போறா, நான் கூப்பிட்டாச்சு, நான் கிளம்புறேன்னு. வெளியில யார்த்தையும் சொல்லிட்டு இருக்காதேன்னு. அன்னைக்கு சாயந்தரம் ஜபம் எல்லாம் பண்ணார், கோவிலுக்கு எல்லாம் போயிட்டு வந்தார், ரொம்ப நேரம் நிஷ்டையில இருந்தார். ஆகாரம் ஒன்றும் வேண்டான்னுட்டார். அர்த்த ராத்திரி கொஞ்சம் உடம்பு முடியாம போனது. சேஷாதிரியை கூப்பிட்டார், அப்பா, அம்மாட்ட மத்தியானமே சொல்லிட்டேன், உங்ககிட்ட இப்ப சொல்றேன், மனசை திடப்படுத்திக்கோப்பா. நான் இப்ப சத்த நேரத்துக்கு பேச மாட்டேன், ஆத்ம தியானம் பண்ண போறேன். நாளை சூரியோதயத்துக்குள்ள உடம்ப நான் விட்டுடுவேன், நீ தைரியமா இரு, அம்மாவை பார்த்துக்கோ. நீ ரொம்ப பெரியவனா வருவேன், ரொம்ப ஒஸ்தியா உலகமே புகழ அளவுக்கு வருவேன்னு எனக்கு தெரியும், ஆனா என்னால பார்க்க முடியாது அப்படின்னு சொன்னார். இவரும் ரொம்ப அழுதார், வருத்தப்பட்டார். சொன்னபடியும் விடிகார்த்தால கிளம்பிட்டார். அப்படி சட்டையை உதறாப்புல உடம்ப உதறிட்டு, ஞானி அவரு, அப்பாவே ஞானிதான். அதுக்கப்புறம் ஒரு 3 வருஷம் தான் இருந்தா அம்மா, அவளும் காலமாயிட்டான். அவளும் அதுக்கப்புறம் ஏற்கனவே பக்தி ஸ்ரத்த உள்ளவள். வீட்டுக்காரர் போன உடனே தபஸ்வினியாகவே ஆயிட்டா. உயிரோடு இருக்கிறது ஒரே ஒரு காரணம், இந்த பிள்ளைக்காக இருக்கு. அவ்வளவு அழகான பிள்ளை. இவளுக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வச்சுட்டு போகணும்னு பார்த்தா, கல்யாணம் பண்ணிக்கிற யோகமே அதுக்கு இல்லைங்கிறது அவளுக்கு தெரியாது. ஒரு நாளைக்கு இவளோட நாத்தனார் பொண்ணு, அதாவது சேஷாத்ரி சுவாமியோடைய அத்தை பொண்ணு, அவளை இவருக்கு நிச்சயம் பண்றதுக்காக அத்தை வந்து சுவாமியோட சித்தப்பா, அவரு குடும்பமே ஜோசியர் குடும்பம், பார்த்து சொல்ல, என் பொண்ணை கொடுத்துடலான்னு இருக்கேன், சேஷாத்ரி தங்கமா இருக்கான் குழந்தை அப்படின்னு. இல்லம்மா, நல்ல குழந்தைதான், சன்னியாசி யோகம் அவனுக்கு, ஹரிவராஜ யோகம் எடுத்து இருக்க மாட்டான், நீ வேற இடமா பாருன்னுட்ட. இதை இந்த அம்மா கேட்டுட்டா, மரகதம் அம்மா கேட்டுட்டு மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டான். எனக்கு ஆத்துக்காரரும் போயிட்டார், பிள்ளைங்க சன்னியாசியா போறான், நான் இனிமே எதுக்கு உயிரோடு இருக்கணும்னு தாபம் வந்துருக்கு. விஷயம் தெரிஞ்சவன சேஷாத்ரி சுவாமி நினைச்சுட்டாரா, சித்தப்பா இத்தனை வெளிப்படையா சொல்லியிருக்க வேண்டாமே அப்படின்னு நினைச்சிருந்தார். அதுக்கப்புறம் உடம்பு முடியாமல் போனவள் படுத்த படுக்கையானா, பிள்ளைய ஒரு நாள் கூப்பிட்டா, அப்பா, தர்சனாத் அப்ரசதசி ஜனநாத் கமனாலேயே காஷ்யாந்து மரணான் முக்திக்கு ஸ்மரணாத் அருணாச்சலே, அண்ணாமலையை நினைக்க முக்தின்னு சொல்லி நெஞ்சில 3 தரம் தட்டி அருணாச்சல 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 பிராணம் விட்டுட்டான். அதுக்கப்புறத்துல இருந்து அவர் தனியா இருப்பார், யார்கிட்டையும் பேச மாட்டார். அம்மா அப்பாவை தகனம் பண்ண ஸ்மசானத்திலேயே போய் உட்கார்ந்து இருப்பார்.
நாள் கணக்கா அங்கேயே தபஸ் பண்ணுவார். சித்தப்பா சித்தி உயிரை வச்சுட்டு இருந்தா அப்படி வளர்த்தா. ஆனா நேரத்துக்கு வீட்டுக்கு வரமாட்டார், சில சமயம் சாப்பிடார், சில சமயம் சாப்பிட மாட்டார். அறைக்குள்ள போனா மணிக்கணக்கா ஜபம் பண்ணுவார், தனக்குத்தானே பேசிப்பார். கோவில் விபூதியோ குங்குமோ கொடுத்தா நம்ம எல்லாம் துளிவுன்ட்டு இப்படி போட்டுட்டு வந்துடுறோமே, மொத்தத்தையும் அப்பிப்பார் நெத்தி பூரா. நாள் கணக்கா குளிக்காம இருப்பார், சில சமயம் குளிச்சுட்டே இருப்பார். அப்படி எல்லாம் விசித்திரமா போய் பைத்தியம் பிடிச்சிருத்துன்னு நினைச்சுட்டா. வாஸ்தவத்தை தேகாபிமான கடந்த ஞானியா போயிட்டார். இந்த அம்மா அப்பாவோட மரணம் அவருக்கு வைராக்கியத்தை கொடுத்துருக்கு. ரமணரோட சரித்திரத்தையும் நாம் அதை பார்க்கிறோம். மரணம்ங்கிறது எல்லார் வீட்லயும் நடக்கிறது, ஆனா வைராக்கியம் மரணமே எத்தனை பேருக்கு வரும் இல்லையா? அப்படி அதுக்கப்புறம் திருவண்ணாமலைக்கு வந்து 19வது வயசுல வந்து 40 வருஷ காலம் அங்கே இருந்து 59வது வயசுல சித்தியானார். அந்த ஊர்ல ஏகப்பட்ட அற்புதங்கள் பண்ணியிருக்கார். எத்தனையோ பேருக்கு பலவிதமான வியாதிகள் குணமாயிருக்கவரால கஷ்டப்பட்ட எத்தனையோ ஏழைகளுக்கு ஒரு அனுகிரகம் பண்ணியிருக்கார். குணமாகாத கஷ்டமான இந்த ஆபிசார பிரயோகம் சொல்ல மாந்திரீகம் இதெல்லாம் குணப்படுத்தியிருக்கார். தெய்வ தரிசனம் எல்லாம் காட்டியிருக்காரு எத்தனையோ பேருக்கு. அற்புதங்கள்லாம் அத்தனை அற்புதம் பண்ணியிருக்கார். கடைசி முட்டுக்கு ஏழையாவே இருந்தார். பணத்துக்கு ஆசைப்படல, நல்ல வஸ்திரம் கிடையாது, நல்ல ஆகாரம் கிடையாது, தங்கறதுக்கு ஒரு இடம் கிடையாது. அப்படியே சுத்துவார், குழந்தை மாதிரி சுத்தின்னு இருப்பார், சம்பந்தம் எல்லாம் பேசுவார். ஆனா இப்படின்னா பகவத் தரிசனம் காட்டிடுவார். ஒருத்தருக்கு தேவலோகத்தை காட்டுவார். இப்படின்னா பட்சிகள்லாம் வரும். அப்படியெல்லாம் நிறைய அற்புதங்கள் பண்ணி பெரிய மகான். ஆனா எந்த நேரத்தை என்ன பண்ணுவார்னு தெரியாதுங்களா. அவர்கிட்ட கொஞ்சம் பயம் உண்டு எல்லாருக்கும். யாராவது நமஸ்காரம் பண்ண போனா அவன் மனசுல என்ன கெட்ட எண்ணம் வச்சுருக்கானோ அதை வெளிப்படையா சொல்லிடுவார். அட திருட்டு பயல, கண்ணா பின்னான்னு திட்டுவார். பேமானி இல்ல, அட திருட்டு பயல பேமானி, மனசுல இப்படியா நினைச்சிட்டு போடா மூஞ்சில் முழுக்காதே. ரகசியமா வெளி உலகத்துக்கு நல்லவனாட்டம் நடிச்சுட்டு இருக்கிறவெல்லாம் அவர் எதிர்க்க போக முடியாது. கல் எடுத்து படாருன்னு அடிச்சுடுவார். திடீர்னு யாருக்காக போய் அனுக்கிரகம் பண்ணுவார். எந்த நேரத்தில் என்ன பண்ண ஜனங்களுக்கு அவர்கிட்ட பக்தி உண்டு, சத்த பயமும் உண்டு. அவர் காலத்திலையும் அவரோட படத்தை கடைக்கடையா வச்சு பூஜை பண்ணியிருக்கான். அவர் உள்ள நுழைஞ்சிட்டு போனாரும் அந்த கடைக்காரன் கோடீஸ்வரன் ஆயிடுவான். ஒரு டின்னு நெய்யை எடுத்து வாசல் பூரா கொட்டி ஆசை தெளிக்கிறா போல தெளிச்சுட்டு போயிடுவார். அந்த கடைக்காரன் கோச்சுக்க மாட்டான், அவனுக்கு அவரை பத்தி தெரியும். லட்சக்கணக்கான ரூபா அவனுக்கு வந்துடும் அவர் ஒரு தடவை வந்துட்டு போனாருன்னா. அந்த மாதிரி ஊர்ல எத்தனையோ பேர் வாழ வச்சிருக்காரு. ப்ரமோஷன் கிடைக்காதவன், கேஸ்ல திண்டாடுறவன், இந்த மாதிரி இருக்கிறவாளுக்கெல்லாம் ஏதாவது ஒரு தொட்டுட்டாருன்னு ஒரு அனுகிரகம் பண்ணாருன்னா அப்படியே நடந்துடும். ஒரு பெரிய ஜோதிஷ வித்வான், சிங்கேரி மடத்து ஆஸ்தான வித்வான், அவர் ஒரு இடத்துல உட்காந்து காபி குடிச்சுட்டு இருக்கார். மனசுல நினைச்சுட்டு இருக்காரு, எங்கேயோ வெளியூர்ல தங்கையை கல்யாணம் பண்ணி கொடுத்திருக்கார். அவளுக்கு பிரசவ நேரம், என்ன குழந்தை பிறந்ததுன்னு தெரியலையே, தகவல் தெரிவிக்கலையே. அந்த காலத்துல பிரசவம்னா அநேகமா பெண்கள் பிழைக்க மாட்டான், போயிடுவா. நிறைய பேர் வைத்திய வசதி இல்லாத காலம், வீட்டிலேயே பிரசவம் பாப்பா. நல்ல குழந்தை பிறந்ததா இப்படியாச்சோ பொழைச்சாளா என்ன தெரியலையே நினைச்சுட்டு இருக்கார். இவரை பத்தி அவருக்கு ஒண்ணுமே தெரியாது. தெருவில் ஏதோ ஒரு பைத்தியம் போற மாதிரி விறுவிறுன்னு போனவர் டக்குன்னு உள்ள நுழைஞ்சார். இவர் வச்சுட்டு அந்த காப்பி எடுத்து குடிச்சுட்டார். சுகப்பிரசவம் ஆயிடுத்து, நன்னா இருக்கா போ அப்படின்னு போயிட்டார். யாரு இவர்? பெரிய மகான் இவர், சேஷாத்ரி சுவாமிகள்னு சொன்னான். அதுக்கப்புறம் தான் இவருக்கு ஒரு மகான்னு தெரிஞ்சு அப்புறம் தரிசனம் பண்ணினார். அந்த ஜோதிஷ வித்வான் வேற யாரும் இல்ல, எங்க தாத்தா, எங்க அம்மாவோட அப்பா. அவரோட சரித்திரத்திலே தாத்தா பேரே வருது. அது மாதிரி பெரிய அனுகிரக சக்தி உள்ள மகான் ரமண மகரிஷியே அவரை பத்தி ரொம்ப பெருமையா சொல்லியிருக்காரு. மகாபரிவா இவர் மாதிரி ஆவேனான்னு கேட்டாராம் ஒரு தரம். அப்படின்னா அவரை மாதிரி இவர் ஆகலேன்னு அர்த்தம் இல்ல. பெரியவாளே அப்படி சொன்னா நம்ம புரிஞ்சுக்கணும் அவருடைய ஸ்தானம் எப்பேற்பட்டதுன்னு. இவரும் திருப்புகழ் சுவாமியும் அவரை பார்ப்பார். ஆனா சத்த பயம், தள்ளி நின்று நமஸ்காரம் பண்ணுவார். திடீர்னு திட்டிடுவார், படார்னு அடிச்சுடுவார் அப்படின்னு ஒரு பயம். யாரோ ஒரு மாமி வறுவல் பண்ணி எடுத்துன்னு போறா ரமண மகரிஷி கொடுக்கறதுக்கு. இவர் எதிர்க்க வச்சுட்டாரு, சாஜாத்திரி பிடிக்க தின்னுடுமே அப்படின்னு இப்படி வச்சுட்டு போறான். அவர் வருவலா அங்க கொண்ட கொடு, இங்க என்ன அங்க என்ன ரெண்டும் ஒண்ணுதான், போ அப்படின்னுட்டாராம். அவர்கிட்ட எதையுமே மறைக்க முடியாது, அப்படி ஒரு மகான். அவரை பார்க்கணும்னு ஒருத்தர், அவர்கிட்ட பார்த்து அவரை பேட்டி கண்டு எழுதணும்னு அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம், அவர் அனுபவங்கள்லாம் எழுதணும்னு நினைக்கிறார். எப்ப போனாலும் இவரை பார்த்தவொன்னே அரண்டப்படுவார், பேசவே மாட்டார். திருவண்ணாமலைக்குள்ளே இருப்பார். ஆனா அவர் எப்படி கண்டப்படுவார்னு யாருக்கும் தெரியாது. அப்போ ஒருத்தர்கிட்ட சொல்லி வருத்தப்பட்டாராம். அவர் சரித்திரத்தை எழுதின குழுமணி நாராயண சாஸ்திரிகள்கிட்ட சொல்லி வருத்தப்பட்டாராம். அவர் பார்க்கணும்னு நினைக்கிறேன். சொன்னவர் பிவி நரசிம்ம சுவாமிஜின்னு பேரு. ஷிரடி பாபா கோவில் மெட்ராஸ் எல்லாம் கட்டினவர். அவர் தான் பெரிய அட்வொகேட்டா இருந்தவர் சேலத்துல. எல்லாத்தையும் உதறிட்டு போயிட்டார். அவர் சொன்னாரா, அவரை தேடின்னு போனா வரமாட்டார், இருக்கிற இடத்தையே ராமநாமா சொல்லுங்க அவர் வந்துருவார்னார்.
அப்படி ஒரு உட்காந்து ஒருத்தர் ராமநாமா சொன்னா இருந்து ஓடி வந்து ஒரு பார்த்து அப்படி சிரிச்சுட்டு ஓடி போயிட்டாரு. அது மாதிரி ஒரு சுவாமி அவர். ஆனா இவர் தள்ளி நின்று நமஸ்காரம் பண்ணுவார். ஆனா அவர்கிட்ட நெருங்கினதே இல்லை. ஆனா அவர் தான் இவருக்கு குருவாக போறாருன்னு அவருக்கு அப்ப தெரியாது. சேஷாதிரி சுவாமி தான் அவருக்கு அப்பேற்பட்ட ஒரு அனுகிரகம் பண்ண போறார் அப்படின்னு அன்னைக்கு தெரியாது. ஆனா மகான்கள் தானே, அவ எப்படி இருப்பான்னு நம்ம கண்டுபிடிக்க முடியாது. யோகிராம் சுரத்குமார் திருவண்ணாமலையில் அப்படிதான் பிச்சைக்காரன் போல பைத்தியக்காரன் போலதான் இருந்தார். அவர் ஞானின்னு சில பேருக்கு தான் தெரியும். நம்ம சுவாமி சொல்லுவார், இது ஒப்புயர்வில்லாத மாணிக்கம் பெரிய மகான்னு சொல்லுவார் சுவாமி. மற்றவாளுக்கு தான் அவர் தெரிஞ்சுக்க முடியாது. ஒரு திருவண்ணாமலையில அவர் எத்தனை பேர் கல்லால் அடிச்சிருக்கார். அவர் சாப்பிடும் போது பிட்சை எடுத்து சாப்பாட்டுல மண்ணை கொண்டு போடுவான். ஆனா சபிக்க கூட மாட்டார். அவர் பிளேடால கிழிப்பா. அவரை தாடி எல்லாம் ரத்தம் வர அளவுக்கு பிப்பா. கடவுளை நம்பாத கட்சிக்காரெல்லாம் சுத்தி நின்று கைய பின்னாடி கட்டிவிட்டு அடிப்பாளாம். அவளும் நன்னா இருக்கணும்னு வேண்டிப்பாங்க. அது மாதிரி ஒரு ஞானி. அவ்வளவு ஈஸியா ஜனங்களால் தெரிஞ்சுன்ற முடியுமா? ஒரு பீட்டாதிபதி மட்டாதிபதினா புரிஞ்சுருவோம். காஷாய வஸ்திரம் மொட்டை தலை தண்டம்னா தெரிஞ்சுன்றோம். இது மாதிரி வெளியில தெரியாத நடமாடுறவா இருக்கா இல்லையா, அவளை கண்டுபிடிக்க முடியாது. அப்படிதான் சேஷாதிரி சுவாமி சுத்தின்னு இருந்தார். மகான்னு தெரிஞ்சவா கூட வணங்குறதுக்கு யோஜனை பண்ணுவான். சேஷாதிரி சுவாமி தூரத்துல இருந்து நமஸ்காரம் பண்ணினார். அப்ப திடீர்னு இவருக்கு என்ன தோணுது, திருப்பூர் சுவாமிகளுக்கு வடதேச யாத்திரை எல்லாம் போகணும்னு தோணுது. கதிர்காமம் எல்லாம் போயிட்டு வந்துட்டாரு. ஹிமாச்சலத்துக்கு போகணும். காசி யாத்திரை, காசி ஹிமாச்சலம் இது மாதிரி கஷேத்திரத்துக்கு எல்லாம் போகணும். இமயமலை கிட்ட எத்தனை புண்ணிய ஸ்தலங்கள் இருக்கு, எல்லாம் பார்க்கணுமே. மனுஷ வாழ்க்கையில உடம்புல தெம்பு இருக்கிறதையே யாத்திரை பண்ணிடணும்னு சொல்லுவான். ஆனா அந்த லௌகீகம் நம்மளை விடாது. குழந்தைகளை கவனிக்கிறது, அவளுக்கு கல்யாணம் பண்ணி தருது, அவளுக்கு குழந்தை பிறகு அவளுக்கு கவனிச்சுக்கிறது, இப்படி மாத்தி 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 சுழண்டு போலாம்னு தோன்றது அநேகமா 50-60 வயசு ஆயிடும். 60 வயசு கூட பரவாயில்ல, அதிகம் தாண்டி எடுத்துனா உடம்புல தெம்பு இருக்க, எங்கேயும் போக தோணாது. புண்ணிய ஸ்தலங்கள்லாம் நிறைய படி ஏறாப்புல, மலை ஏறாப்புல, புண்ணிய தீர்த்தங்கள் இருக்கிற இடமெல்லாம் ரொம்ப பிரயாணம் பண்ணி பிரயாசப்பட்டு போற இடமா இருக்கிறதுனால ஒரு காலத்துல போனாதான் போக முடியும். சில ஸ்தலங்கள் நம்ம பண்டரிபுரம் எல்லாம் ரொம்ப மெனக்கேடு இல்லை, காசியெல்லாம் ரொம்ப மெனக்கேடு உண்டு, ஹிமாலயாஸ் ரொம்ப மெனக்கேடு உண்டு. அவ்வளவு சுலபமா போயிட முடியாது. அங்க போகணுங்கிற ஒரு எண்ணம் வந்தது. அப்ப அங்க கோவில்ல ஒருத்தர்கிட்ட பேசிட்டு இருக்கிறத அவர் சொன்னார், சென்னையில அரண்மனைக்கார தெருன்னு இருக்கு, இன்னைக்கு இப்ப ஆர்மேனியன் ஸ்ட்ரீட்னு ஒரு பேரு, வெள்ளக்காரனுக்கு அரண்மனைக்கார தெருன்னு வாயில நுழையாது, மாத்தி விட்டாங்க. அங்க வந்து ஒருத்தர் இருக்கார், வெங்கடேஷ் ஐயர்னு ஒருத்தர் இருக்கார். அவருக்கு நான் லெட்டர் தரேன், நீங்க இங்கேருந்து மெட்ராஸ் போங்க, அவர் உங்களுக்கு வேணுங்கிற உபகாரம் எல்லாம் பண்ணுவார், நீங்க யாத்திரையெல்லாம் போயிட்டு வாங்கோ அப்படின்னு சொன்னார். சரின்னு சொல்லிட்டு ரமண பகவான் ஈஸ்வர சுவாமி உத்தரவு வாங்கிட்டு அங்கேருந்து கிளம்பி சென்னைக்கு வந்தார். அதான் முதல் தர அவர் மெட்ராஸ்க்கு வந்ததே கிடையாது. ஐயோ பவானி கிட்டக்க பிறந்து பழனிக்கு போய் திருவண்ணாமலைக்கு வந்திருக்கார். கதிர்காமம் எல்லாம் போயிட்டு வந்திருக்கார். சென்னைக்கு வந்தது இல்லை. சென்னை பட்டணத்துக்கு அப்பதான் வர. ஆர்மேனியன் ஸ்ட்ரீட் அங்க எங்க இருக்குன்னு விசாரிச்சு, பாரிஸ் கார்னர் டவுன் கிட்டக்க இருக்கு, அங்க விசாரிச்சுன்னு போனார். அங்க யாராச்சும் தங்கணுமோ அங்க தங்கினார். பார்த்தா அவருக்கு கிருத்திகா சட்டியெல்லாம் வந்துருச்சுன்னா அன்னதானம் பண்ணாமல் இருக்கவே முடியாது. அவருக்கு அப்படி ஒரு ஆசை, அதுல அன்னதானம் பண்ணணும்னு தோணி போயிடுது. காசி யாத்திரைக்கு போறதுக்காக கையில காசு வச்சுட்டு இருக்காரு. மிச்சம் பிடிக்கணும்னு தோணாது, அவர் கையில காசு நிக்கவே நிக்காது. அவருக்கு அன்னதானம் பண்ணணும், எத்தனை பேர் வரால சாப்பிடட்டும்னு அது சாமான்கள்லாம் வாங்கறதுக்கு ஏற்பாடு பண்ணினார். அங்க கந்த கோட்டம் இருக்கு இல்லையா, சென்னையில தர்மமிகு சென்னைய நகர் கந்த கோட்டத்துள் வளர் தலமோங்கு கந்த வேளேன்னு ராமலிங்க சுவாமிகள் பாடினார். முருகப்பெருமான் அவருக்கு பிரத்யட்சமாக காட்சி கொடுத்த இடம். ஒருமையுடன் எனது திருவடி மலர் நினைக்கின்ற உத்தமர் தம் உறவு வேண்டும், உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவார், உறவு கலவாமை வேண்டும்னு பாடினார். அந்த முருகன் மேலதான் பாடினார். அந்த கந்த கோட்டத்துல போய் சாமியை தரிசனம் பண்ணிட்டு வர்றத தெருவுல சேஷாதிரி சாமி மாதிரி மெட்ராஸ்ல கூட ஒரு சாமியோடு இருந்திருக்காரு. அவர் பேரு யாருக்குன்னு தெரியாது, கொசக்கடை சாமி யாருன்னு சொல்லுவாராம். அழுக்கா உட்காந்து இருப்பார். விஷயம் தெரிஞ்சவா நமஸ்காரம். அந்த மாதிரி ஒரு சாமி நான் பார்த்திருக்கேன். நம்ம சாமி சொல்லுவாராம், திருவண்ணாமலையில போனா ஏகாம்பரநாத சுவாமியை சன்னதிக்குள்ள தேடுறா, அது பின்னாடி எங்கேயோ அழுக்கு துணியை கட்டின்னு உட்கார்ந்துட்டு இருக்கும் பாரு. அவர் ராமன் சுவாமிகள்னு பேரு, நான் பார்த்திருக்கேன். அவரை அழுக்கா இருப்பார். அதே மாதிரி கன்னியாகுமரியில போனா கன்னியாகுமரி கோவிலுக்குள்ள தேடாத, மூக்குத்தி போட்டு இருக்கிறது இல்ல, வெளியில 4 நாயோட ஒரு கந்தலை கட்டின்னு சுத்திட்டு இருக்கும், இதான் கன்னியாகுமரின்னு சுவாமி சொல்லுவார். கன்னியாகுமரி மாயம்மான்னு ஒரு சித்தர் பிரம்மா இருந்தா. அது மாதிரி எந்த வடிவத்துல ஞானிகள் இருப்பான்னு சொல்ல முடியாது. இந்த கொசக்கடை சாமியாரை தாண்டி இவர் போறார். அவர் சொல்றார்,
பெரிய சொத்து அடிச்சுன்னு போக வந்திருக்கான் பாருங்க, எல்லாம் நாளைக்கு கிடைக்க போறது அப்படின்னு சொல்ற. ஓ, நாளைக்கு சமாராதனை வச்சிருக்கோம் சஷ்டிங்கிறதுக்காக, நிறைய புண்ணியம் கிடைக்க போறதுங்கிறத இவர் இப்படி சொல்றாரு போல் இருக்கு அப்படின்னு நினைச்சுன்னு இவர் வந்துட்டார். இவரே பிரமாதமா சமைப்பாருங்கிறதுனால எல்லாம் ஏற்பாடு பண்ணி தடபடல வடை பாயசத்தோட ஏனோ தானோம்லாம் கிடையாது, சமிருத்தியா பண்ணணும். பண்ணினா வயிறு ரொம்ப சாப்பாடு போடணும், யாருக்கும் எந்த குறையும் வைக்கப்படாது. அப்படி திருப்புகள்லாம் பாடி முடிச்சுட்டு மத்தியானம் இலை போட்டு எல்லாருக்கும் சாப்பாடு. அவ வீடு பெரிய வீடா இருந்திருக்கு, அந்த கூடமெல்லாம் ஆட்களை உட்காந்து வச்சு போடுறா. பகவானோட பிரசாதம்ங்கிறது அந்த இடத்துல கௌரவம் பார்க்கப்படாது, எல்லாரும் வந்து எடுத்துக்கணும், அதான் முறை. அப்படி போட்டு இருக்கிறது நாட்டமான நாட்டம், மூக்க தொலைக்கிறது, சாப்பிட முடியல, வாந்தி வந்துடும் போல இருக்கு. சாப்பிட உட்காந்தாச்சு, பரிமாறியாச்சு, தீர்த்தம் போட வேண்டிய நேரத்துல எங்க இருந்துன்னா அப்படி ஒரு நாத்தம் வருதுன்னா வாசல்ல ஒரு குஷ்டரோகி வந்து நிக்கிறார், ஒரு வயசான கிழவன். அந்த புண்ணுல இருந்து ரத்தமும் சீழு சொட்டுறது கீழே, அப்படியே அருவருப்பா இருக்கு பாக்குறதுக்கு. எனக்கு சாப்பாடு கிடைக்குமான்னு கேக்குறேன். யாரா இருந்தாலும் என்ன சொல்லுவா, அந்த ஓரமா எங்கேயாவது இரியா மிச்சம் மீதி இருந்தா தர சொல்றேன்னு சொல்லுவா, இறக்கம் இருக்கிறவாளா இருந்தா. இல்ல நான் போன்னு விரட்டிடுவான். ஏன்னா குஷ்டரோகம்னாலே பயம் இல்லையா. இவருக்கு என்னமோ தோணுது, இதுல ஏதோ இருக்கு, நம்ம ஏமாந்துடக்கூடாதுன்னு தோணுது. ஐயா வாங்குவோம்னு கூப்பிட்டுட்டான். உட்காந்து இருக்கிறவாள்லாம் பதறா, யார் பக்கத்துல உட்காந்து வைக்க போறாரோ, எழுந்து போயிடலாம், நமக்கு சோறே வேண்டாயா, இப்படி ஒரு சாப்பாடு வேண்டாம். இவாள் அப்படி நினைப்பான்னு அவருக்கு தெரியும். உள்ளுக்குள்ள ஒரு கூடத்துல தனியா அவரை உட்காந்து வச்சார். வந்திருக்கிற பக்தால் சில பேரை சொன்னார், பொண்டாட்டிட்டு நீங்க எல்லாம் பரிமாறுங்க, இவருக்கு மட்டும் நானே போடுறேங்க, கேட்டு கேட்டு பரிமாறுறேன். வேற வந்திருக்கிறவா யாரும் அவருக்கு ஒரு பாயசம் கூட தயாரா இல்ல, அப்படி நாடுறது உடம்பெல்லாம். பொறுமையா பரிமாறினார். அவர் சாப்பிட சாப்பிட சுத்தி இந்த ரத்தமும் சீழு செதறது, அதுல புழு நெளியறது, எவ்வளவு முடியுமோ அவ்வளவு வரவேற்பா இருக்கு. சாப்பிட்டுட்டு ரொம்ப நன்னா இருந்தது அப்படின்னு கிளம்பி போயிட்டார். மற்றவாள்லாம் சாப்பிட முடியாம சாப்பிட்டா, சாப்பாடு நன்னா இருக்கு, நாத்தம் தாங்கல, உள்ள இருந்தா கூட எல்லாரும் கிளம்பி போயிட்டான். இவருக்கு என்ன வழக்கமா அன்னதானம் பண்ணிட்டு, அன்னதானம்னு சொல்ல மாட்டாரு, மகேஸ்வர பூஜை தானே, எல்லாருக்குள்ளேயும் பசிக்கிற ஜீவனுக்குள்ளெல்லாம் தெய்வம் இருக்கு, பசித்தோர் முகம்பாருங்கிறார் பட்டினத்தா. இவர் என்ன பண்ணார், அந்த அந்த இலையில எல்லாம் பெறல்ற ஒரு வழக்கம் உண்டு. இன்னைக்கு நிறைய இடங்கள்ல நடக்கிறது. பாகவதாளோ வைதிகாலோ மகான்களோ சாப்பிட்டுட்டு அந்த இலையில பெறழுவா. புதுக்கோட்டை நரசிம்ம ஜெயந்தியில பார்க்கலாம், நிறைய ஆராதனையில எல்லாம் அது நடக்கிறது உண்டு. இது சாப்பிட்டது எச்சல்னு நினைக்க மாட்டான். பெரிய பெரிய கோட்டீஸ்வரெல்லாம் கூட பெறழுவா. உடம்பு முடியாத வாழ்க்கை வியாதி குணமாறது உண்டு, மனசுல பிரார்த்தனை பண்ணா நடக்காது நடக்கிறது உண்டு. அப்படி அந்த மகான்கள் உச்சிஷ்டம். அந்த 100 பேர்ல யாராவது ஒரு ஞானி இருப்பார், ஒரு மகான் பகவானே கூட வந்து சாப்பிடுவார், தெரியாது. அது மூலமா நமக்கு அனுகிரகம் கிடைக்கும். இவர் எல்லா இலையிலையும் பரண்டார். அதுக்கப்புறம் அந்த குஷ்டரோகியோட இலையிலையும் பரண்டார். அந்த இடம் உள்ள நுழைய முடியாத அளவுக்கு அருவருப்பா இருக்கு. அதுல அப்படி கரண்டார். அடுத்த நிமிஷம் உடம்புல கரண்ட் அடிச்ச மாதிரி இருந்தது, மயக்கம் போட்டுட்டார். ஒரு ஒரு மோன நிலையில இருக்கார், ஒரு ஜோதி சுரூப தரிசனமா இருக்கு. அந்த ஜோதிக்குள்ள சேஷாதிரி சாமி உட்கார்ந்து இருக்கார். அவர் தான் வந்திருக்காரு, குஷ்டரோகி அவர் தான் வந்திருக்காரு. என்னடா அது, வாடா போலாம் அப்படின்னு சொல்லி அவரோட சிக்கையில 2 முடி அப்படி பிச்சு பூனலை அப்படி அறுத்துட்டு அப்படி கிளம்பி போற மாதிரி அவருக்கு ஒரு தரிசனம் ஆயிடுச்சு. எழுந்து உட்காண்டா ரொம்ப நேரம் அந்த ஆனந்த பரவசம் அவருக்கு அடங்கவே இல்லை. ஆஹா, இங்க வந்திருக்காரே அவர்னு எனக்கு தெரியலையே, நல்ல வேளை விரட்டாத போனேன்னு, சாப்பாடு படுது முருகனோட அருள் தான் நினைச்சுட்டார். அதுக்கப்புறம் இந்த க்ஷணமே நான் எல்லாத்தையும் உதிரட்டேன், நான் சன்னியாசியா போயிட்டேங்கிற பாவனை வந்துடுத்து. சிக்கையை பிச்சு எறிஞ்சார், பூனல் அறுத்தார், கிடுகிடுன்னு கிளம்பி கச்சாரீஸ்வரர் கோயில போய் உட்கார்ந்து விட்டார். என்ன எதுன்னு யாருக்குமே புரியல. இவர் குளிச்சுட்டு வந்து இவர் சாப்பிட்டு எல்லாரும் சாப்பிடணுமே காத்துட்டு இருக்கா, சோறும் வேணா ஒண்ணும் போயிட்டார். அவர் பொண்டாட்டி ஓன்னு அழுதா, பின்னாடியே போனா. அந்த அம்மா பாவம், கல்யாணம் ஆன நாள் கொஞ்ச நாளைக்கு சௌக்கியமா இருந்திருக்கா, அப்புறம் வாழ்க்கை பூரா கஷ்டம்தான். ஆனா கஷ்டத்தை சுகமா நினைச்சு பட்டவர். இது ஒரு பதிவிரத்தை அஞ்சம்மாங்கிறவர். எந்த நிலையிலையும் அவர் விட்டு நகரல. கட்டினவன் சோறு போடுவான்னு சாஸ்திரம் இருக்கு, பிச்சை எடுத்து சாப்பிடுன்னு சொன்ன ஆம்பளையும் அவர். ஆனா சரி, அவர் ஞானிங்கிறதுனால பொறுத்துட்டு இருந்தா. நீ எல்லாத்தையும் ஒன்னையும் விட்டுட்டான்னு கிளம்பி போயிட்டார். அவ கோவில்ல போய் அழுதா, திரும்பியே பார்க்கல. அவ திருப்பி இந்த சாப்பாடு போட்ட இடத்துக்கு வந்தா. 10 பேர் பெரிய மனுஷா இருக்கல, நீங்கள்லாம் வந்து சொல்லுங்க, நான் அவரே கத்தின்னு இருக்கேன், பிறந்த குழந்தைகள்லாம் போயிடுது, ஒரு பிள்ளை கிளம்பி எங்கேயோ பர்மாவுக்கு போயிட்டான், எனக்கு யாரும் கிடையாது,
பிறந்து விட்டு மனுஷா இருக்கா, ஆனா அங்க போகக்கூடாது, இவரோட தான் இருக்கணும்னு நான் இருக்கேன், என்னை விட்டுட்டு போலாமா, நியாயமான்? எல்லாருக்கும் அவர் போய் பேசுறதுக்கா பயமா இருக்கு. சிங்கம் மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்காரு. கிட்டக்க மெதுவா போய் சொன்னா, சுவாமி நீங்க வேத சாஸ்திரம் தெரிஞ்சவர், உங்களுக்கு தெரியாதது இல்ல, 4 பெரியவாட்ட நல்லதெல்லாம் கேட்டு தெரிஞ்சுட்டு இருக்கேன். கட்டினவள் இருக்கும்போது அவளுடைய சம்மதம் இல்லாமல் சன்னியாசம் வாங்கிக்கலாமா கூடாதா, உங்களுக்கு தெரியாதா? சேஷாதிரி சுவாமி அனுகிரகம் பண்ணினாருங்கிற ஜோதி தரிசனாச்சும் எல்லாத்தையும் சொன்னார். சந்தோஷம், எங்களுக்கெல்லாம் கிடைக்காத ஒரு பாக்கியம் உங்களுக்கு கிடைச்சிருக்கு. நாங்களா இருந்தா குற்றவாளியை விரட்டிடுவோம். நீங்க யாரும் தெரிஞ்சு விட்டாலும் என்னமோ உங்களுக்கு அருள் கிடைச்சிடுத்து. ஆனா இவ்வளவு நிர்கதியா விட்டுட்டு நீங்க போலாமா? எங்க போவா? நீங்க ஒண்ணு பண்ணுமா, பையன் பர்மால இருந்து வரவழைங்க, உங்க அம்மாவை நீ பாத்துக்கோன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நீங்க சன்னியாசியா போங்க. உங்களோட ஞான வைராக்கியத்தை தடுக்கிறதுக்கு எங்களுக்கு உரிமை கிடையாது. கோடியில ஒருத்தருக்கு தான் ஞான வைராக்கியம் வரும், எல்லாருக்கும் வந்துடாது. அப்படி வந்துடுதுன்னா அதை நாங்க தடுக்க மாட்டோம். ஆனா கடமையை பண்ணுங்க அப்படின்னு உங்களை அட்வைஸ் பண்ணல, அறிவுரை சொல்லல, வேண்டி கேட்டுக்கிறோம்னா. சரின்னு ஒத்துண்டார். அப்புறம் ஸ்நானம் பண்ணி சாப்பிட்டாரு, எல்லாருக்கும் ஆகாரம் போட்டார். கொண்டாட்டி கூட்டின்னு திருத்தணி போனார். எங்க போனாலும் பாட்டு தானே, எங்க போனாலும் திருப்புகழை பாடிண்டே இருப்பார். இப்படி திருத்தணிக்கு முருகன் சன்னிதானத்தை உட்காண்டார். தன்னை மறந்து அந்த 450 பாட்டு இருக்கிற புஸ்தகத்துல இருக்கிற கழுத்துல கட்டிட்டு இருப்பார். பாட்டு கட 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 கடன்னு பாடுற ஜனங்கள்லாம் தரிசனம் பண்ணிட்டு போயிட்டு இருக்கா. ஒரு அம்மாவும் அவளோட பிள்ளையும் அப்படியே கேட்டு இருக்கா, நகரவே இல்லை மணிக்கணக்கா. அவர் நிறுத்தவே மாட்டேங்கிறார், அவளும் நின்றுட்டே இருக்கா. அவர் நிறுத்தின உடனே அந்த அம்மா பிள்ளைகிட்ட சொன்னா, இந்த பாட்டெல்லாம் அவர் எங்கேருந்து தெரிஞ்சுட்டாரு, போய் கேட்டுட்டு வாப்போ அப்படின்னா. அந்த பிள்ளை எங்கேருந்து வந்தார். இந்த பாட்டெல்லாம் மனப்பாடமா பாடுறீங்களா, எந்த புஸ்தகத்திலேயும் தெரிஞ்சுட்டீங்கன்னு எங்க அம்மா கேட்டா. அதுவா, தணிகை மணி வாதா சுப்பிரமணிய பிள்ளை அவர்கள் எழுதின புஸ்தகம், சென்னையில தான் ஒரு லிங்கிச்செட்டி தெருல இருந்து எனக்கு கிடைச்சது, அதுதான் மனப்பாடம் பண்ணி பாடுறேன்னு சொன்னார். இவர் சொன்னார், நான் அவரோட பிள்ளை தான், அவர் எங்க அப்பா. திருப்புகழ் புஸ்தகம்னு ஒண்ணு இருக்கிறதுக்கே காரணம் அந்த பெரியவர். நான் முதல் நாள் கதையில சொன்னேன், எங்கெங்கயோ ஓலைச்சுவடியில இருந்ததெல்லாம் சேகரிச்சு கஷ்டப்பட்டு பணம் காசு செலவு பண்ணி அச்சுப்படை இல்லாம நல்ல புஸ்தகமா போட்டு ஊரூரா அதை கிடைக்கிறதுக்காக பாடுபட்டவர் வாதா சுப்பிரமணிய பிள்ளைன்னு பேரு. பெரிய முருக பக்தர், முருகன் அவருக்கு பிரத்யக்ஷம். அவரோட பிள்ளை செங்கல்வராய பிள்ளை தான் அவர் இருக்கார். அவர் அம்மாவும் வந்திருக்கா. அப்படின்னு உடனே என்ன பண்ணார், அப்படியே போய் கட்டின்றார். என் கண்ணே உன்னதான் நான் தேடிட்டு இருக்கேன்பா, முதல் புஸ்தகம் தான் கிடைச்சது, 2வது பாகம் வேணும், நான் பழனியில இருக்கேன், உங்க விலாசம். எனக்கு விலாசம் தான் கிடையாது, முருகன் தான் விலாசம். அதனால திருப்புகழ் சாமி பழனி ஆண்டவர் சன்னிதானம் பழனின்னு போடு வந்துரும். அவ்வளவுதான் அட்ரஸ். அப்போ மலையில இருந்து இறங்குறத அவர் மனைவி நினைச்சுண்டா, இவருக்கு ஞான வைராக்கியம் இருக்கு, சன்னியாசியா போறேன்னு சொல்றாரு, பிள்ளையாட்ட ஒப்படைச்சிட்டு போறேங்கிறார். அது நிஜமான வைராக்கியமா இருந்தா அவளுக்கு ஒரு தண்டபாணி சுவாமிகள் ஒரு ஞானியை பத்தி தெரியும், அவருடைய ஈடுபாடு உண்டு. இந்த தண்டபாணி சுவாமிகள் சொல்லணும் இவருக்கு வைராக்கியம் வந்துடுத்துன்னு. இல்லைன்னா அது சும்மா ஒரு விரக்தியில வர்ற வைராக்கியம் இல்லையா, சும்மா ஒரு காரியம் பிடிக்கிறேங்கிறதுக்காக சொல்றது. இப்படி எல்லாம் பேசினா மான மரியாதை இல்லைன்னா கிளம்பிடுவோம், வீட்டை விட்டு ஜாக்கிரதை, போறேன் வீட்டை அப்படின்னு கிளம்புவான் சில பேர். மாமி உள்ள இருந்து குரல் கொடுப்பாளாம், ராத்திரிக்கு என்ன தயிர் சாதமா பலகாரமான்னு கேட்பாளாம். அப்படின்னா எங்க நீ போயிட்டு திரும்பி தானே வரப்போறேன்னு அர்த்தம். அவரும் வாசல் வரல போயிட்டு தயிர் சாதம் பண்ணி போய் போறோம் அப்படின்னு விருன்னு போயிடுவார். இது மாதிரி வைராக்கியம் எல்லாம் செல்லாது இல்லையா. ஏதோ வீட்டுல கோச்சின்னு கிளம்புறது, 10 நாள் கழிச்சு திரும்பி வருது, காத்தால போயிட்டு சாயந்தரமே வருது, இது வைராக்கியம் இல்லை. பிரசவ வைராக்கியம், ஸ்மசான வைராக்கியம்னு சொல்லுவோம், அப்படி இருக்கப்படாது, திட வைராக்கியம் இருக்கும். அது இருக்கான்னா இந்த சுவாமிகள் சொல்லணும்னு நினைச்சுட்டாளா, அவ எங்கேயோ ஒரு ஊர்ல திருத்தணியில நினைச்சுட்டு இருக்கா, எங்கேயோ இருக்கிற சுவாமிகள் அங்க திடீர்னு வந்துட்டா. திருப்பூர் சுவாமி அப்படி ஒரு தூக்கி அப்படி இறக்கினாராம், கொண்டாடிட்டு சொன்னாராம், சரீர பிரஜை இல்லாதவன் பெரிய ஞானி மகான், இவனுக்கு நீ பொண்டாட்டிங்கிறதே நீ பண்ண புண்ணியம், இவன் சேவை பண்றது கூட இருக்கிறது புண்ணியம், அவனை தப்பா நினைக்காத, அவன் வைராக்கியம் உள்ளவன், அவன் நினைச்சபடிதான் பண்ணுவான்னு சொல்லிட்டு மறைஞ்சுட்டான். அப்போ நாம நினைக்கிற தண்டபாணி சுவாமிகள் அந்த ஊர்ல இருந்து இங்க வந்தாரா, இல்ல மனமேல இருக்கிற தண்டபாணி சுவாமியே இறங்கி வந்துடுத்தா அப்படின்னு அவன் நினைச்சுட்டான். அதுக்காக அங்கேருந்து கிளம்பி பழனிக்கு வந்தார். பழனியில இருந்து தந்தி அடிச்சார் பையனுக்கு, பர்மாவுக்கு. அவன் இருக்கிற விலாசம் அனுப்பிச்சிருந்தான். உடனே அம்மாவை அழைச்சிட்டு போகணும். அவன் என்னமோ ஏதோன்னு கிளம்பி வந்தான். அந்த காலத்துல உடனேங்கிறதே மாசக்கணக்காகும், கப்பல்ல தான் வருவா.
டிக்கெட் வாங்கிட்டு வரணும் இல்லையா, பிளைட் எல்லாம் கிடையாது. அம்மாவை உங்ககிட்ட ஒப்படைச்சுட்டேன், அப்பா நீங்க என்ன பண்ண பிறகு இத்தனை நாளா எனக்கு இருந்து தொண்டு பண்ணினா ரொம்ப சந்தோஷம், நான் சன்னியாசி ஆப்பறேன், இனிமே இதுக்கு மேல போகணும், எனக்கு வைராக்கியம் வந்துடுத்து சுவாமி கிருபையில. அதனால நான் அவளை கூட்டிட்டேன்னா நான் ஒன்னும் அவளை லட்சியம் பண்றது இல்ல, பாவம் அவ தன்னைத்தானே தான் பாத்துக்கிறா. ஆனாலும் அவ இருக்காளே அப்படின்னு தோணும், அவளுக்கு உடம்பு முடியலன்னா அவளை பாத்துக்கணும்னு தோணி போயிடும். இத்தனை நாளா தன்னலம் பாராம எனக்கு தொண்டு பண்ணிருக்கா, அதனால கொஞ்சமாவது அக்கறை நான் காட்டி ஆகணும். அந்த அக்கறை இனிமே நீ காட்டு, உங்க அம்மாவை நீ பாத்துக்கோ, உனக்குதான் கடமை, இனிமே நான் சன்னியாசியா போறேன் அப்படின்ட்டு ஒப்படைச்சிட்டு கிளம்பிட்டேன். கிளம்பி நேரம் அங்கிருந்து சென்னை வந்தார். அப்புறம் அங்கிருந்து கிளம்பி காசி யாத்திரை போனேன். புண்ணிய கஷேத்திரங்கள்லாம் தரிசனம் பண்றது அவசியம்னு சொல்லியிருக்கேன் நம்ம சம்பிரதாயத்தை. எதுக்குன்னா செக்கு மாடு மாதிரி வீட்டுக்குள்ளேயே வழண்டு இருக்காமல் வெளியில போய் தேவதா தரிசனங்கள், புண்ணிய தீர்த்தங்கள், புண்ணிய கஷேத்திரங்கள் தரிசனம் பண்ணணும். 2 லாபம். ஒண்ணு, புண்ணிய தீர்த்தங்கள்ல ஸ்நானம் பண்ணினா ஜென்மாந்திர பாபம் போயிடும். அடுத்தது ஞானிகளோட தரிசனம் கிடைக்கும். ஏன்னா ஞானிகள்லாம் புண்ணிய கஷேத்திரங்கள்ல சுத்திட்டே இருப்பான், அவரோட தரிசனம் கிடைக்கும். மனசுல ஒரு தூய்மையான எண்ணம் உண்டாகும். கங்கா ஜமுனா நிர்மல பாணி சீத்தள ஹோத்த சரீர சலோ மன கங்கா ஜமுனா தீர நீரா சொல்றோம். புண்ணிய கஷேத்திரத்துக்கு அவசியம் போகணும். அப்படி நிறைய கஷேத்திரங்கள்லாம் காசியில போய் விஸ்வநாதர் சன்னதியிலேருந்து ஆரம்பிச்சு ஹிமாலயாசில் இருக்கிற எல்லா ஸ்தலங்களும் தரிசனம் பண்ணினார். எங்க போனாலும் அவருக்கு தெரிஞ்ச தமிழ் தானே, திருப்புகழ் தான் தெரியும் அவருக்கு. அங்க எல்லாம் வடநாட்டு சாதுகள்கிட்ட கூட 1-2 வார்த்தை ஹிந்தியில ஏதாவது பேசுவாரா, நம்ம தமிழ் தான். திருப்புகழ் பாடுவார், துண்டை விரிச்சுப்பார், காசு கிடைக்கும், உடனே சாமான் வாங்கி அன்னதானம் பண்ணுவார். அப்புறம் அடுத்த ஊருக்கு போவார். யாராவது வழியில சாதுக்களை பார்த்தாருன்னா அவளுக்கு என்ன வேணுமோ சுசுரூஷை பண்ணுவார். ஒரு தினம் யாரோ ஒரு மகாத்மா அவதூதர், வஸ்திரம் கூட இல்ல, சப்பாத்தி கள்ளி செடியில விழுந்து கிடக்கிறார், பிரஜையே இல்லாம, ஆனா நிஷ்டையில இருக்கார். அவரை எடுத்து அவர் உடம்புல இருக்கிற முள்ளெல்லாம் எடுத்து அவர் உடம்பெல்லாம் தொடச்சி விட்டு அவருக்கு சமைச்சு போட்டு அவருக்கு பிரஜை வந்தவொடனே கிளம்பி அடுத்த இடத்துக்கு போனார். அந்த மாதிரி சேவை பண்ணிட்டே ஒரு ஊரா தரிசனம் பண்ணிட்டே போவார். ஒரு 3 வருஷ காலம் யாத்திரை பண்ணியிருக்காரு அங்கெல்லாம் ஹிமாலயாஸ்ல. எங்களுடைய பஜனை குரு நாமாஜி சொல்லுவார், பக்தியே இல்லாதவங்க கூட புண்ணிய கஷேத்திரத்துக்கு போனா பக்தி வந்துடும், ஹிமாலயாசுக்கு போனா பக்தி, நாஸ்திகனுக்கும் பக்தி வந்துடும். அந்த இடம் அப்பேற்பட்ட அந்த சாநித்தியம் உள்ள இடம். எத்தனை மகான்களோட தபஸ் அந்த காத்துல பரவி இருக்கு இல்லையா. நன்றிவரம் போறோம்னா ஞானதேவர், நாமதேவர், துகாராம் சுவாமி, ஏகநாதர், எத்தனை மகான், ஆதிசங்கராச்சாரியால இருந்து நம்ம சுவாமியில இருந்து பெரியவாள்ல இருந்து அத்தனை பேர் வந்த ஊர் இல்லையா. இத்தனை பேரோட சாநித்தியம் அந்த ஊர்ல இருக்கேன், நமக்கு அதுல இருந்து கொஞ்சம் பிரசாதம் கிடைச்சிடுமே, நம்மளோட ஞான வைராக்கியம் கொஞ்சம் புஷ்டி ஆகுமே, அதுக்கு தானே போறது. டாடா பை சீரியோ இல்லையா, ஊரு சுத்துறதுங்கிறது கஷேத்திராடனம் விசேஷம். அப்படி போய் அவர் எல்லா இடமும் பார்த்த இடத்துல எல்லாம் பக்தி பண்ணி பாடி சாதுக்களுக்கும் சாமானிய ஜனங்களுக்கும் பேதம் பாராமல் எல்லாருக்கும் சேவை பண்ணி, அதுல பிரம்மானந்த சரஸ்வதினு ஒருத்தரை பார்த்திருக்கார். அவருக்கு சேவை பண்ணணும், ரொம்ப தேஜஸ்வியா இருக்காருன்னு தோணித்து அவர் கூடவே இருந்து சேவை பண்ணிருக்கார். அவர் ஹிந்திலேயே பேசுவாராம், இவர் தமிழ்லயே பேசுவாராம். அப்படி அவர் கூட இருந்து தொண்டு பண்ணியிருக்கார். ரொம்ப உடம்பு முடியலன்னு படுக்க ஆயிட்டார். அவருக்கு சேவை பண்றார், சுசுரூஷை பண்றார். எனக்கு வயிறு ஒரு மாதிரி சங்கடம் பண்றது, எனக்கு கொண்டா எங்கேயாவது உட்காந்து வைன்னு அந்த சுவாமி சொல்றார். சரி, அவர் குண்டு கட்டா தூக்கி கொண்டு போய் உட்காந்து வைக்கிறதுக்குள்ள இவர் உடம்பெல்லாம் எடுத்தான், கொஞ்சம் கூட அசுச்சி பார்க்கல. அவர் இப்படி பண்ணிட்டு இடின்னு சிரிக்கிறார். உடம்பு முடியலங்கிறது ஒரு லீல, என்ன பண்றான் பார்க்கலாம் அப்படின்னு ஒரு சோதனை. நடந்து போயிட்டே இருக்கிறத திடீர்னு காணாது போயிடுவார். அப்புறம் ஒரு ரொம்ப தூரம் நடந்து ஒரு வேற ஊருக்கு போனா அந்த ஊரை அவர் உட்காந்துருப்பார். அப்படி ஒரு சித்த புருஷரை பார்த்திருக்கார், நிறைய மகான்களை பார்த்திருக்கார். ஒரு க்ஷேத்திரத்துக்கு போய் திருப்புகழா பாடி தள்ளி இருக்கார். அப்புறம் அங்கேயே முறைப்படி ஒரு சன்னியாசி கிட்ட சன்னியாசம் வாங்கிட்டு பிரேஷ மந்திரம் சொல்லி சன்னியஸ்தமையான்னு சொல்லி முறைப்படி தண்ட கமண்டலத்தோட வாங்கிட்டு 10 மாச காலம் சொந்தக்காரா யார் கண்ணிலையும் படக்கூடாது, எந்த உறவுகாரா கண்ணிலையும் படக்கூடாது. அதுக்கப்புறம் அவ கண்ணில் பட்டாலும் அவளுக்கு நமக்கு சம்பந்தம் இல்லைன்னு நினைச்சுக்கணும். அப்புறம் சாதுர்மாசிய விரதமும் அங்கே ஹிமாலயாஸ்ல இருந்துட்டு அப்புறம் தண்டத்தையும் கமண்டலத்தையும் கங்கா ஜலத்துல பூஸ்வாகான்னு சொல்லி விட்டுட்டார். அவளுக்கெல்லாம் அதிவர்ணாசிரம சன்னியாசிகள்னு பேரு. வர்ணாசிரம தர்மத்துக்கு உட்பட்ட சன்னியாசிகள் தண்ட கமண்டலத்தோடையே தான் இருப்பா எப்பவுமே. அவளுக்கு வேத அத்தியனம் பண்ணின மடி ஆச்சாரத்தோடு இருக்கிற குடும்பத்தை சேர்ந்தவா மட்டும்தான் ஆகாரம் போட முடியும், 10 பேர் போட்டா சாப்பிட மாட்டான்.
அதிவர்ணாசிரமிகள் பவதி பிக்ஷாந்தேகின்னு எங்க போய் யாரு கேட்டாலும் எது கொடுத்தாலும் சாப்பிடுவான். அதனால இந்த அவளுக்கு நியம சன்னியாசிகள்னு பேரு, இவாளுக்கு அதிவர்ணாசிரமிகள்னு பேரு. அப்படி இதை விட்டுட்டு அதுக்கப்புறம் சன்னியாசம்ங்கிறது சித்தத்துல பற்று இல்லாமல் இருக்கிறது அப்படின்னு கிளம்பி எல்லா கஷேத்திரங்களும் பார்த்து கொண்டு அயோத்திக்கு வந்தார். அயோத்தியில பகவான் ராமச்சந்திரமூர்த்தி சன்னிதானம் கனக பிருந்தாவன் இன்னைக்கு ஒண்ணு இருக்கு, அங்க போனா பார்க்கலாம். சீதாதேவிக்கு மாமியார்மார்கள்லாம் கொடுத்த பவனமா, அது சீதனமா கொடுத்த பவனமா. அது தசரதர் இருந்த ஒரு பவனம்னு ஒண்ணு தனியா இருக்கு. சரையு நதி கடல் மாதிரி இருக்கும். கடைசியில தன்னோட லீலையெல்லாம் முடிச்சுட்டு 11,000 வருஷம் அற்புதமான ஒரு தார்மீக ஆட்சி பண்ணிட்டு அத்தனை பேரோட ராமர் எங்க இறங்கி ஜலசமாதி ஆனாரோ அந்த இடமும் இன்னைக்கு அங்க இருக்கு, பார்க்கலாம் அயோத்தியில. அந்த இடத்துக்கு வந்துட்டார், பாட்டு பாடுறார். யாரும் காசு கொடுக்கல, காசு வேண்டாம், காசு இருந்தா அன்னதானம் பண்ணலாம். அவருக்கு பசிக்கிறது, ஒரு பிடி அன்னமோ ஒரு ரொட்டியோ கொடுக்கறதுக்கு ஆள் இல்ல. அன்னைக்கு ரொம்ப சோர்ந்து போயிட்டார். ஒரு மரத்தடியில் அப்படியே படுத்துட்டார். மரத்து மேல பார்த்தா நிறைய குரங்கு, ஏகப்பட்ட குரங்கு உட்கார்ந்துட்டு இருக்கு மரத்து மேல. அவருக்கு மகான்கள் தானே, எது பார்த்தாலும் அவளுக்கு தெய்வீகமா தோணும். எல்லா ஊர்லயும் தான் குரங்கு இருக்கு அப்படின்னு நினைச்சுக்காமல் இந்த குரங்க பார்த்தோம்னா வானர சைன்யம் ஞாபகம் வந்துருச்சு. ராமாயணத்தை ராமருக்கு இவாள்லாம் எத்தனை சேவை பண்ணியிருக்கா இல்லையா? ஆஞ்சநேயர்ல இருந்து சுக்ரீவன்ல இருந்து அங்கதன்ல இருந்து அத்தனை பேர் எவ்வளவு கைங்கரியம் பண்ணியிருக்கா. சேது பந்தனம் கட்டுறதுக்கு எத்தனை உபகாரம் பண்ணியிருக்கா. ராமராவண யுத்தத்துல இந்த வானரங்கள் கைங்கரியம் பேர்பட்ட கைங்கரியம் அப்படின்னு தோணின உடனே இது அருணகிரிநாதர் பாடி இருக்கிற ஒரு திருப்புகழ் ஞாபகம் வந்துருச்சு அவருக்கு. வஞ்சங்கொண்டுந்திட ராவணனும் வந்தன் திண்பரி தேர்கரி மஞ்சின் பண் புஞ்சரியாமன வெகு சேனை வந்தம்பும் பொங்குயதாயதித்தும் தன் சம்பிரதாயமும் வம்பும் தும்பும் பல பேசியும் எதிரேகை மிஞ்சென்றும் சண்டசன் போது குரங்கும் குந்துஞ்சும் கனல் போலவே குண்டும் குன்றும் கரடார் மரமது வீசி மிண்டுந்துங் கங்களினால் எதத் தங்கம் தங்கங்கரமார்பொடு மிஞ்சந்தும் சிந்த நிசாச்சரர் வகை சேர குஞ்சண்டன் தென் திசை நாடி விழுந்தங்குஞ்சென்ற மதூதர்களெந்துந்துன் தென்றிடவேதசை நிலமூளை உண்டும் கண்டுஞ்சில கூலிகள் டிண்டின்றெங்கும் குதி போடவும் உந்தன்பும் கொண்டுவல் மாதவன் மருகோனே. ராமராவண யுத்தத்தை அப்படியே சொல்லி பாறைகள் மரத்தெல்லாம் பேத்து குரங்குகள்லாம் சண்டை போட்டுதே. அப்படி ராவணனை ஜெயிச்ச எந்த ராமன் வந்து ராமனோட மருகோனே. ராமாயணத்தை ஃபுல்லா சொல்லிட்டேன். தஞ்சன் தஞ்சன் சிறியன் மதி கொஞ்சம் கொஞ்சந்துரையே அருள் தந்தென்றின் பந்தரு வீடது அருள்வாயே வீடது தருவாயே சங்கஞ்சங்கைய துழ்தட எங்கெங்கும் பொங்க மகாபுனி தந்தெங்கும் செந்திலில் வாழ்வுயர் பெருமாளே. தஞ்சன் தஞ்சன் சிறியன் மதி கொஞ்சம் கொஞ்சந்துரையே அருள் தந்தன் இன்பது வீடது தருவா ஏ அப்படின்னு பாடுற. திடீர்னு அந்த குரங்குகள்லாம் காணாம போயிடுச்சு. எங்க வச்சுன்னு தெரியல. எங்கேயோ வடநாட்டுக்காரெல்லாம் கூட்டமா வந்திருக்கா. அவெல்லாம் ரொட்டி தயார் பண்ணிட்டு இருக்கா, சப்பாத்தி ஒரு பெரிய பாத்திரத்தை சப்ஜி கிளறிட்டு இருக்கா. இந்த குரங்கு சைன்யம் போய் சாப்பிட்ட சப்பாத்தி சப்ஜி எல்லாம் தூக்கின்னு வந்துடுச்சு. இவர்கிட்ட வந்து போட்டுதான். சாதாரண குரங்க வானர சைன்யமா நினைச்சுட்டார். நம்ம நினைக்கிறது தானே இருக்கு இல்லையா? அன்னைக்கு ராமனுக்கு சகாயம் பண்ணின வானரங்கள் மாதிரி இருக்கேளே நினைச்சுட்டு இவர் பாட, அது பின்னாடியே அந்த வடநாட்டுக்காரான கம்பு எடுத்துன்னு வேற நம்ம பண்றதுக்கு கஷ்டப்பட்டு சாப்பிடறதுக்காக பண்ணி போட்டா எங்கேயோ தூக்கின்னு போறதே குரங்கெல்லாம். பார்த்தா ஒரு சாது உட்கார்ந்து இருக்க, அவர் கொண்டு கொடுத்துட்டு எல்லாம் ஓடி போய் எடுத்துருங்க. இப்ப அவெல்லாம் நமஸ்காரம் பண்ணி பாக்கி அவா வச்சுருக்கிற மிட்டாய் லட்டு எல்லாம் கொண்டு கொடுத்து
எங்க போனாலும் முருகன் துணை, திருப்புகள் துணையினே இருந்திருக்க. அப்படி எல்லாம் சஞ்சாரம் பண்ணி முழுக்க ஹிமாச்சல யாத்திரை, தீர்த்த யாத்திரை பண்ணிட்டு சென்னைக்கு வந்தார். செங்கல்வராய பிள்ளையுடைய சகோதரர் சண்முகம் பிள்ளை அவரெல்லாம் ஒன்னா இருந்திருக்கா. அவ வீட்டுக்கு வந்தார். அவ வீட்டுல இருக்கிற பையனை யாரோ ஒருத்தன் மந்திரிச்சுட்டு போயிட்டான். அந்த குழந்தை உடம்பு முடியாம போயிடுச்சு. என்ன பண்றதுன்னு தெரியல, தவிக்கிறச்ச திருப்புகள் பாடி, திருமுருகாற்று படையும் பாடி விபூதி விட்டு விட்டார். குழந்தைக்கு சரியா போயிடுது. யாரு மந்திரிச்சானோ அவனுக்கு 2 கண்ணு அவிஞ்சு போய் அடுத்த நாள் காத்தால வீட்டு வாசல வந்து விழுந்துட்டான்னு சொல்றது சரித்திரம். போரிடத்துல இருந்தா அப்படி திருப்புகளோட பெருமையும் முருகனோட பெருமையும் சொல்லிட்டே போனார் சுவாமிகள். இதுக்கப்புறம் திருப்பி திருவண்ணாமலை வந்துட்டார். திருவண்ணாமலை வந்து ரமண பகவான்டையும் சேஷாதிரி சுவாமிகள்ட்டையும், ரமண பகவானுக்கு கைங்கரியம் பண்ணுவார். சேஷாதிரி சுவாமிகள் இப்ப தரிசனம் கொடுத்துட்டார். மகாத்மான்னு தெரிஞ்சு போயிடுச்சு. ஆனாலும் செத்த பயம். அவரு எந்த நேரத்துல என்ன பண்ணுவாருன்னு தெரியாது. எங்கெங்கயோ சுத்திட்டு ராத்திரி வந்து கம்பத்தொலைனார் சன்னதியில வந்து படுத்துப்பார். ஐயோ பாவம், இப்படி கட்டாந்தாரில படுத்துக்கிறதே நம்ம சாமி. இந்த சாமி அனுகிரகம் பண்ணி தானே நம்ம நன்னா இருக்கோம்னு ஒரு பணக்காரன் நினைச்சுட்டான். ஜம்முன்னு நன்னா வெல்வெட்டு போட்டு இலவம் பஞ்சு மெத்த வாங்கினான். என் சாமிக்கு போடுறேன். அதை குழந்தை இப்படி போட்டான். இந்த மாதிரி ஒரு மெத்த என் குருநாதருக்கு நான் போட்டிருக்கேன்னு ஒரு எண்ணம் போட்டான். என்னது? உங்களுக்கு தான் சாமின்னா. அப்படியா, சரி அப்படின்னா விடுவிடுன்னு போனார். எங்கேயோ சேத்துல விழுந்து பிறண்டுட்டு அங்கிருந்து புதக்கடியேன்னு வந்து என்ன பண்ணுவாருன்னே தெரியாது. அவருக்கு சாப்பாடு போட்டுட்டு சாப்பிடுறதுன்னு ஒருத்தர் நியமம் வச்சுட்டு இருந்தாராம் சேஷாதிரி சுவாமி. அவர் கண்ணில் பட்டார். இவரும் பிச்சை எடுத்து சாப்பிடுறதான். பிச்சை எடுத்த சாப்பாடை அவருக்கு கொடுத்துட்டு இவர் மிச்சத்தை சாப்பிடுவார. ஒரு 3-4 நாளைக்கு கண்ணிலேயே படல. ஊர் பூரா சுத்தி இருக்கார். இந்த சாப்பாட்டை தூக்கியும் போடல. பிச்சை எடுத்த சாப்பாடு 4-5 நாள் வச்சிருந்தா என்ன ஆகும்னு நினைச்சு பார்க்கணும். அது கதி. டப்பாவை திறந்தா கோவில் பூரா நெடி அடிக்கிறது. அப்படி நுரைச்சு வழியது. இவரும் பட்னி. உடனே சேஷாதிரி சுவாமி பார்த்துட்டு கொண்டா கொண்டா அப்படின்னு டப்பாவை திறந்து அந்த நுரைச்சு நாத்தம் பிடிச்ச சாப்பாடை சாப்பிடுற. தேவாமிரத மாதிரி சாப்பிடுற. அந்த மாதிரி எந்த நேரத்துல என்ன பண்ணுவார்? சித்தம் போக்கு சிவம் போக்கு. அதனால கொஞ்சம் பக்தி உண்டு. ஆனா எத்தகதான் இருப்பார். இப்போ ரமண மகர்ஷி மலை மேல இருந்த காலம் தான் நேத்திக்கு சொன்னேன் இல்லையா? ரமணாசிரமம் கீழே அப்ப வரல. மலை மேல போற ரமண பகவான் ரொம்ப மௌனியா ரொம்ப பேசாமல் இருப்பார். பேசினா ஒரு சில வார்த்தைகள் பேசுவார். அது ஞானபரமா அன்புமயமா இருக்கும். யாரையும் ஏக வச்சனத்தை கூட கூட மாட்டார். என்ன ஓய் எப்படி இருக்கீர் அப்படிதான் கேட்பார். தானே மடத்துல மாவரைச்சு பலகாரம் பண்ணி எல்லாருக்கும் கொடுப்பார். எல்லாத்தையும் அத்தனை பரிவும் அன்பும் உள்ளவர். அந்த பார்வையிலே அப்படி ஒரு அன்பு மையமா இருக்கும். அவர் கோவிச்சுன்னு கூட யாரும் பார்த்ததில்லை. இவர் அப்படி போய் என்னுடைய பிரத்யட்சமா என் முருகனே தான் ரமணரா இருக்கார் அப்படின்னு இவர் போறார். போம் கீழே போம் அப்படின்ட்டு வந்து போயிட்டார். என்ன தப்பு பண்ணீங்கன்னு தெரியலையே, நிற்கப்படாது, கீழே போம் அப்படின்ட்டு மனசு வேதனையா போயிடுது. ஒருத்தரையும் இவர் விரட்டி கூட நான் பார்த்தது இல்லையே. நான் என்ன தப்பு பண்ணினேன்? யாத்திரை போயிட்டு வந்துட்டேன். அது ஏதாவது ஒரு வருத்தமா? அவர் விட்டுட்டு போயிட்டேன்னு கோவமா? நான் என்ன தப்பு பண்ணின்னு சொன்னா கூட திருத்தலாமேன்னு மனசுல நினைக்கிறார். ஆனா பேசல, பயம். அப்படின்ட்டு ரொம்ப கஷ்டத்தோட கீழே இறங்கினேன். எல்லாரும் கதியிலேன்னு வந்து விடற ஒரு மகானேன்னு விரட்டிட்டாரே, இனிமே எனக்கு என்ன கதி அப்படின்னு தோணிடுச்சு. அப்படி இறங்கி வரார். மலையிலேருந்து கீழே ஒரு சகதி குட்டை. இந்த சகதி குட்டையில ஒரு எரும மாடு குளிச்சுட்டு இருக்கு. அதுக்கு என்ன விவஸ்தை? அது இப்படிதான் இருக்கு. எப்ப பார்த்தாலும் சகதியிலே தான் இருக்கு. இந்த எரும மாடை கட்டிண்டு அதோட பாதி முங்கி சேத்துல குளிச்சுட்டு இருக்காரு சேஷாதிரி சுவாமி. அங்கேருந்து வந்தவர் அவர் பார்த்து விட்டார். எட்டக்கு இருந்தே ஒரு நமஸ்காரம் பண்ணினார். அவர் விடுறதா இல்ல, அப்படியே சேரோட ஓடி வந்த. ஆனா பார்க்கதான் சேர் சகதி குட்டையா இருக்கு. சேர் சகதி நாத்தம் இல்ல. வண்டியா சந்தனத்தை பன்னீர்ல கரைச்சு கொட்டினா எப்படி இருக்கும் அப்படி வாசனை. அந்த சேரோட வந்து இவர் ஒரு கட்டு கட்டினார். கனவுல அன்னைக்கு காட்சியா பார்த்த சேஷாதிரி சுவாமி இப்போ திருப்பியும் பார்க்கிறார்.
இவரை கட்டின உடனே இவர் உடம்பெல்லாம் சேரும் சகதியும் ஆயிடுத்து, அழுக்கா இருக்கு. ஆனா இவர் உடம்புலயே சந்தனம் வாசனை வீசுறது. உன்மத்த நிலையில இருக்கார் சுவாமிகள். டக்குன்னு அப்படியே அணைச்சு மடியில உட்காந்து வச்சிருந்தார். சிவமானச பூஜையில ஆதிசங்கராச்சாரிய ஸ்தோத்திரத்துல இருக்கிற ஒரு ஸ்தோத்திரத்தை அவர் காதல உபதேசனாசனம். ஆத்மாத்வம் கிரிஜாமதிஹி சகச்சராஹ பிராணா ஷரீரம் கிருஹம் பூஜாதே விஷயோபபோக ரச்சனா நித்ரா சமாதி ஸ்திதி சஞ்சார பதயோ பிரதட்சிண விதிகி ஸ்தோத்ராணி சர்வாகினோ யத்யத் கர்மம் கரோமி தத்ததகிலம் சம்போ தவ ஆராதனம். ஆத்மாத்வம், என் ஆத்மாவா பரமேஸ்வரா நீயே இருக்க, என்னுடைய அறிவாக கிரிஜா மதிஹி அறிவாக அம்பாள் இருக்கா, சகச்சராகா பிராணாகா சிவபெருமான சுற்றி இருக்கிற சிவகணங்களாக அத்தனை சிவபக்தாளாக என்னுடைய புலன்கள்லாம் இருக்கு, பிராணன் எல்லாம் இருக்கு. ஷரீரம் கிருஹம், என் உடம்பே உனக்கு கோவில், எனக்குள்ள நீ ஆத்மலிங்கமாக இருக்க. பூஜாதே விஷயோபபோக ரச்சனா, வேலைக்கு திங்குறேன், காப்பி குடிக்கிறேன், ஊர் சுத்துறேன், இதெல்லாம் நான் உனக்கு பண்ற பூஜை நிவேதனமா இருக்கு. நித்ரா சமாதி ஸ்திதி, அஷ்டாங்க யோகத்துல தியானம் தாரண சமாதின்னு அது 8வது நிலை, எண்ணமில்லாத பூர்ணமான தியான நிலை, பெரிய யோகிகளுக்கு கிடைக்கக்கூடிய நிலை. இத நான் தூங்குற போது அதை நீ சமாதி நிலையா எடுத்துக்கோ. ஸ்தோத்ராணி சர்வாகிரோ, என்னென்னலாம் தத்து பித்துன்னு உளறேனோ அதெல்லாம் ஸ்தோத்திரமா எடுத்துக்கோ. எத்யத் கர்மம் கரோமி தத்ததகிலம் சம்போ தவ ஆராதனம், உலகத்துல என்னென்ன காரியங்கள் பண்றேன்னு சிவபெருமான எல்லாம் உனக்கு பூஜை, தனியா நான் பூஜைன்னு ஒண்ணும் பண்ணல அப்படின்னு ஒரு பாட்டு. இதோட இன்னொரு அர்த்தம், இது நமக்கு பொறுத்துற அர்த்தம். இன்னொரு அர்த்தம் என்ன அப்படின்னா, ஆத்மஸ்வரூபமா சிவபெருமான உணர்ந்து தன்னுடைய அறிவாக அம்பாளே இருக்கான்னு உணர்ந்து உடம்புல இருக்கிற அங்கங்கள் புலன்கள்லாம் சிவகணங்கள்னு யார் உணர்ந்துட்டானோ அவன் நின்றும் இருந்தும் கிடந்தும் நடந்தும் நினைப்பது உன்னைன்னு அவன் என்ன காரியம் பண்ணினாலும் அது பூஜை ஆயிடும். அவன் சாப்பிட்டா சுவாமிக்கு நிவேதனம் ஆயிடும், அவன் குளிச்சா சுவாமிக்கு அபிஷேகம் ஆயிடும், அவன் தூங்கினா அது தியானம் ஆயிடும். உலகத்துல எந்த காரியம் பண்ணினாலும் எதுவும் லௌகீகம் தெய்வீகம்னு பிரிவில்லாமல் சதாசிவ பெருமாள் அப்படித்தானே இருந்தார் இல்லையா? அவளோட நிலை எப்பேற்பட்ட நிலை இல்லையா? இத அவருக்கு உபதேசம் பண்ணினார். இந்த அர்த்தத்துல உனக்கு திருப்புகழ் தெரியுமான்னு கேட்கிறார். இவர் இந்த சம்ஸ்கிருத ஸ்லோகம்லாம் இவருக்கு வராது, பாவம் ஏதோ சொன்னார்னு கேட்டுனுட்டார். எனக்கு திருப்புகழ் தான் தெரியும் சாமி. இந்த அர்த்தத்தை விளக்கி சொன்னார். இந்த அர்த்தத்துல திருப்புகழ் உண்டா? உண்டு சாமி. என்ன? எனது யானும் வேறாகி எவரும் யாரும் தானாகும் இதய பாவனாதீதம் அருள்வாயே. நான் என்னதுங்கிற சுயநலமான விஷயம் எனக்கு அந்நியமா போகணும். உலகத்தில் இருக்கிற எல்லாருடைய சுகதுக்கங்களும் என் சுகதுக்கம் ஆகணும். எல்லாருக்குள்ளயும் நான் தானே இருக்கேன். யார் கஷ்டப்பட்டாலும் நான் படுற கஷ்டம் தானே, யார் சுகப்பட்டாலும் நான் படுறது தானே. அப்படிங்கிற அந்த பூர்ணமான நிலை சோகமது தந்து என ஆண்டருள்வாயேன்னு அருணகிரிநாதர் பாடின திருப்புகள் எல்லாம் சொல்ல சொல்ல கந்தர் அனுபூதியெல்லாம் நிறைய இருக்கு. யானாகிய என்னை விழுங்கி வரும் தானாய் நிலை நின்றது தற்பரமேன்னு சொல்ற. உன்னையே நினைச்சு 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 நான் உன்னுடைய தியானமாகவே உன்னுடைய சிந்தனையாகவே உன்னுடைய நாமாவை சொல்லுண்டே இருக்கேன். சொல்லுண்டே இருக்க 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 நீ என்ன பண்ணினே சொல்ற, என்ன முழுங்கிட்ட, நான் இல்லை நீ மட்டும்தான் இருக்கே அப்படிங்கிற உயர்ந்த நிலை. இது அந்த திருப்புகள்ல சொல்ல சொன்னார். உனக்கு திருப்புகழே மகா மந்திரம், வேற ஒண்ணு நீ சொல்ல வேண்டாம். நான் சொன்னதோட அர்த்தம் திருப்புகள்ல இருக்கு, நீ அதையே சொன்னா போறோம் அப்படின்னு சொல்லிட்டேன். உன்னோட பெரியவாள்லாம் கூட சன்னியாசிகள் தானேன்னு கேட்டார். இவர் குடும்பத்தை பத்தி எல்லாம் அவர் சொன்னதே இல்லை. இவருடைய தாத்தா சன்னியாசியா இருந்தவருங்கிறதெல்லாம் அவருக்கு சொல்லல. ஞானிகளுக்கு நம்ம சொல்லிதானா தெரியணும். எதிர்த்து நின்னாலே நம்ம மனசுல என்ன இருக்குன்னு மகானுக்கு தெரிஞ்சு விடாதா? அப்படி பரிபூர்ணமாக அனுகிரகம் பண்ணி அவர்கிட்ட சொன்னார், வள்ளிமலைக்கு போடா, நான் பின்னாடியே நானும் வரேன் போ அப்படின்னு சொன்னார். வள்ளிமலை எங்க இருக்குன்னு அவருக்கு அப்ப தெரியாது.
திருத்தணிக்கு சமீபத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஊர். அங்கதான் முருகனுக்கும் வள்ளிக்கும் திருமணமே நடந்த க்ஷேத்திரம். அந்த இடத்துல இவர் பூரணமாக இருந்து தவம் பண்ணினார். நீ போ நான் வரேன்னு சொன்னதுக்கு சேஷாத்ரி சுவாமிகள் அங்க வந்தார்னே சரித்திரம் சொல்றது. நீ போ நான் வரேன்னு விட்டார், இவர் போயிட்டார். கோவில்ல விசேஷம். இவருக்கு தான் சாப்பாடு போடுறதுன்னா பிடிக்குமே. ஏகப்பட்ட பேர் வந்துட்டு, ஆகா இவ்வளவு பேர் வந்திருக்காங்க, எல்லாருக்கும் சாப்பாடு போடணும். உடனே அதுக்கு சாமான் எல்லாம் வாங்கறதுக்கு ஏற்பாடு பண்ணி, பாட்டு பாடி காசு வசூல் பண்ணி, தானே சமையல் பண்ணி சாப்பாடு போட்டு அந்த மலையெல்லாம் சுத்தி பார்த்தார். எங்க வள்ளி அவதாரம் பண்ண இடம் எங்க, எங்க பெருமாள் தபஸ் பண்ண இடம் எங்க, அவள் பெருமாளே சிவபெருமா பிரதிஷ்டை பண்ணின இடம் திருமால் கிரீஸ்வரர்னு ஒரு சுவாமி இருக்கார், எங்க கல்யாணம் நடந்தது, எங்க வெள்ளி திணைப்புணம் காத்தா, அதெல்லாம் எல்லாம் பார்த்துட்டு வந்தார். ஆகா இங்கதானே சுவாமி இருக்க சொல்லியிருக்கார். நீ போடா நான் வரேன்னு சொன்னாரே அப்படின்னு நினைச்சு இங்க எங்க இருக்காரோ தெரியலையே குருநாதர் நினைச்சுன்னு பார்த்தா வந்துட்டார். சிரிச்சுட்டே வந்துட்டாரு. ஆஹா இவர் திருவண்ணாமலையில இருந்து வந்துட்டாரே அப்படின்னு அவர் விழுந்து நமஸ்காரம் பண்ணினார். குருநாதான்னார். அடுத்த நிமிஷம் மறைஞ்சு போயிட்டார். ஒரு அணில் குட்டி குதிச்சுன்னு ஓடி போயிட்டு. ஒரு அணிலா கீரியாலாம் வந்திருக்கார், நிறைய இடத்துக்கெல்லாம் வந்திருக்கார். அப்ப இங்கதான் இருக்க சொன்னார்னு தெரிஞ்சுண்டு அந்த மலையிலேயே மனுஷன் நடமாட்டம் இல்ல. அன்னைக்கு விசேஷம்னு கூட்டம் வந்திருக்கு. சாதாரண நாள்ல யாரும் வரமாட்டா. எந்த விதமான வசதியும் கிடையாது. சொனையில குடிக்க ஜலம் கிடைக்கும், குளிச்சுக்கலாம். ஆகார வசதி கிடையாது. மக்கள் எல்லாம் பூமியில கீழே தான் இருக்கா, மலை மேல யாருமே கிடையாது. அந்த இடத்துல வருஷ கணக்கா இருந்து முருகனே கதி, திருப்புகழே கதி, வள்ளியே கதின்னு இருந்து அவருக்கு வள்ளி காட்சி கொடுத்திருக்கா, அவருக்கு திருப்புகழ் சொல்லி கொடுத்திருக்கா, தேவதைகள்லாம் தரிசனம் ஆயிருக்கு, எந்த காரியமும் பண்ணக்கூடிய அஷ்டமா சித்திகள்லாம் அவருக்கு வல்லமை ஆயிருக்கு, ரொம்ப பிரசித்தமான பிரமுகர்கள்லாம் அவருக்கு பக்தாள் ஆயிருக்கா. அப்படியெல்லாம் அநேகமான அற்புதங்கள்லாம் இந்த வள்ளிமலை சுவாமிகள் பண்ணினார். இந்த சரித்திரம் இந்த இப்ப சொல்ல போற சரித்திரத்தோட 2வது பாகமாக நாம் அப்புறமா அனுபவிக்கப்போம்.